சத்ய சங்கச்சத்துக்கு தொடர்றதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜேன டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதாமா பத்திரிகை அவரையும் மகாதா டிவி நிர்வாக குழுக்களையும் இந்த ஜூம் செக்ஷனில் இருக்கிறவங்களையும் மற்றும் யூடியூப்பில் வீக்ஷணம் செய்யும் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நம்ம தொடரலாம். மாஸ்டர்ஸ், நம்ம கடந்த செக்ஷனில் கொஞ்சம் இந்த தியானத்தினால் கர்மம் எப்படி தகனமாகும் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கர்மான்றது ஒரு மனுஷன் மட்டும்தான் இருக்குது, 84 உயிரினங்களில், மற்ற எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. ஏன்னா கர்த்தృత్వం போத்திருத்தம், நான் பண்ணுறேன் என்னால், நீ பண்ணுற உன்னாலன்ற பாவனால் தான் கர்மா செகண்டில் சிக்கிக்கிறான். அதனால் மனிதனுக்கு தான் ஆன்ம ஞானம் தேவை, மற்ற எந்த உயிரினத்துக்கும் ஆன்ம ஞானம் தேவை கிடையாது. எல்லாமே இயற்கையாக வாழ்கிறது, நீதியோடு வாழ்கிறது. அதனால் மனுஷனுக்கு மட்டும்தான் ஆன்ம ஞானம் தேவை. அதனால்தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கர்மாங்கள் என்ன, கர்மங்கள் கெட்ட கர்மா நல்ல கர்மா ரெண்டே தான். அது ஒன்று பிரிச்சானாக்க நம்ம அதை சஞ்சித்த கர்மா, அதாவது சேர்த்து வச்ச கர்மா, எத்தனையோ பிறகுலாம் பண்ண கர்மாக்கள் பேலன்ஸ் ஆகிறதெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம். அப்புறம் அதுக்கு பிறகு அதில் சில பங்கு ஒவ்வொரு பிறகு நம்ம அனுபவிக்கணுன்ட்டு முடிவு பண்ணுவோம், அது பிராரத கர்மா. திருப்பி ஒவ்வொரு பிறகு கூட நிறைய கர்மாக்கள் பண்ணுவோம், அது ஆகாமி கர்மாக்கள். அனுபவிக்கிறது போக மிச்சம் இருக்கிறதால திருப்பி சஞ்சித்த கர்மாவில் ஆட் ஆகிடும். இது எப்படி நடக்கும்ன்றது நம்ம விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எப்படி கர்மாவை நம்ம தகனம் பண்ணோம், தகனம் பண்ணுறதுனால அர்த்தம் என்ன மாஸ்டர்? அதான் கடைசி பிறவை. நீங்கள் நல்ல கர்மம் பண்ணாலும் பெரிய வந்துடும், ஆனால் உங்களுக்கு அனுபவிக்கணும். கெட்ட கர்மம் பண்ணாலும் பெரிய வந்துடும், அனுபவிக்கணும் இல்லையா? அது அது அதெல்லாம் அது தவிர்க்க முடியாது நம்மளால். ஸோ என்ன தான் பண்ணுறது? கர்மாவை 0 பண்ணிக்கினா தான் நம்ம பிறவி கடைசி ஆகும். அதுதான் முக்தி நிலைமை. ஓகே மாஸ்டர்ஸ், எல்லாரும் பந்தத்துலேருந்து விடுபடை. எந்த பந்தத்தில் விடுபடை? கர்ம பந்தத்துலேருந்து விடுபடை. ஏன்னா நம்ம கர்மா பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பலனாக பெரிய வந்துடுறது. நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எல்லாத்தையுமே. அதனால தான் நிறைய ரிஷிமர்கள், முனிவர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகர்ஷி, விவேகானந்தர், ஆதிசங்கராச்சாரியர், இவங்கெல்லாம் விழிப்புணர்வோட முழு மனதோட புத்தியை பயன்படுத்தி அவங்க கடைசி பிறகு ஆக்கணும்ன்ட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் எந்த விதமான உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அவங்க ரொம்ப சகஜமாக ஏற்றுக்கிட்டு அவங்க அனுபவிச்சிட்டாங்க, கடைசி பிரிவு ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த சஞ்சித கர்மாவில் எப்படி அதிகமாகிடும் அந்த விஷயத்தை நம்ம உதாரணம் கூட தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்னன்னாக்கா, பிறந்தாச்சு, பிறந்த பிறகு கர்மா பண்ணி ஆகணும். பண்ணுவீங்க, பண்ணாத இருக்க முடியாது இல்லையா? ஸோ எப்போ நம்ம தியானம் பண்ணுறோமோ அந்த தியானத்தினால் வர்ற ஞானம் பிரத்யட்சமாக பரோட்சமாக சுவாத்தியாயம் சத்தியத்தினால் வர அந்த தியானத்தினால நம்ம கர்மக்கள் மேலே விழிப்புணர்வு வந்துடும். என்ன கர்மக்கள் பண்ணுறோமோ முதல்ல கெட்ட கர்மப்பட நிறுத்திடுவோம். ஏன்னாக்கா நம்ம பண்ணுற கர்மக்களில் 100 கர்மக்கள் பண்ணாங்க 95% கெட்ட கர்மக்கள் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா கெட்ட கர்மங்களோட பலன் பாவம் தானே, அது நம்ம பாதிப்பாக ஏற்படுறோம். மனோ ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பு, துன்பத்தை நம்ம அனுபவிச்சு ஆகணும். அதனால் அதை நிறுத்திடுவோம் முதல்ல. அப்புறம் நல்ல கர்மக்கள் பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் முதல் ஸ்டேஜ், அந்த ஞானம் வரும்போது. நல்ல கர்மம் பண்ணால் கூட நம்மளுக்கு பெரிய வந்துடுமே, சலுகையோட எல்லா வசதிகளோடு இருக்கிற பெரிய வந்துடுமே. அப்போ அந்த பெரிய வந்த பிறகு அந்த பெரியல எப்படி நீங்கள் நல்ல கர்மா தான் பண்ணுவீங்க, கேரண்டிங்க இருக்கு பார்த்தீங்களா? அதனால நம்ம பண்ணுற கர்மாக்கள் எந்த கர்மா இருந்தாலும் சரி, அதை பலனை எதிர்பார்க்காத பண்ணணும். அதுதான் நிஷ்காம கர்மா. நிஷ்காமம், காமம்னா கோரிக்கை, கர்மானாக்க பண்ணுற செயல். நிஷ்காம கர்மானாக்க எந்த விதமான கோரிக்கையில் பண்ணுற செயல், அதாவது பலனை எதிர்பார்க்காத பண்ணுற செயல். அது எப்படிங்க அது நடக்கும்? ஓகே, இப்போ நம்ம எப்படி கர்மா பண்ணுறோம்னாக்க பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் நம்ம எடுத்துக்கிறேன். நம்ம குடும்பத்தில் எத்தனை விதமான கர்மாக்கள் இருக்கு. ஒன்று சுயமாக பண்ணுற கர்மா, அப்புறம் குடும்பத்தில் பண்ணுற கர்மா, அப்புறம் சமுதாயத்தில் பண்ணுற கர்மா. எவ்வளோதாங்க, 3 விதமான கர்மக்கள் தான் பண்ணுவோம் நம்ம. சுயமாக பண்ணிக்கிற கர்மா, என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் நிறைய கர்மக்கள் பண்ணுவேன், அதை அனுபவிக்கிறதுக்கு.
போகக்கூடாத மார்க்கெட்டில் போய் நிறைய கர்மக்கள் பண்ணி அந்த சுகத்தை ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா? சரியான மார்க்கெட்டில் திரவ மார்க்கெட்டில் போய் நம்ம சம்பாதிச்சு அதை அனுபவிக்கலாம். ஓகே, அது சுவாமியாக இருக்கிற கர்மா. இன்னொன்று குடும்பத்து கர்மா. குடும்பத்தில் நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம நிறைவேற்றணும். அதுக்காக நம்ம சம்பாதிக்க ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ குடும்பத்தில் பண்ணுற கர்மா இது எல்லாமே நம்ம சமுதாயத்தில் பண்ணுற கர்மா. சமுதாயத்துலேருந்து நம்மளுக்கு நிறைய வருது. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் வாழ்கிறோம், சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோம். அதனால் சொசைட்டியில் நம்மளுக்கு நிறைய வருது. நம்ம திருப்பி சொசைட்டி கூட கொடுப்போம் இல்லையா, சமுதாயத்தில் பண்ணுற கர்மா. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த ஞானம் இல்லைன்னு வச்சோங்கன்னா நம்ம எல்லாமே பலன் எதிர்பார்த்து பண்ணுவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் குடும்பத்தில் பண்ணுற கர்மா எப்படி இருக்கு. என் பையன் இருக்கான். ஓகே, எங்கள் பையன் அவனுக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயம் நான் தானே பண்ணணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிற சம்பாதில் பெரிய பணம் அவனுக்கு அவன் படிப்புக்காகவோ இல்லை கல்யாணம் ஆகிற வரையும் எல்லாமே காலேஜ் படிப்பு ஸ்கூல் படிப்பு எல்லாமே நான் தான் பண்ணுவேன். எவ்வளோ பணம் செலவு பண்ணுவேன். அவனுக்கு நல்ல உத்தியோகம் வர வரலையும் நல்ல வேலை வரலையும் கல்யாணத்தை நடத்துகிற வரலையும் எல்லாமே என்னுடைய பணத்தோடு நான் செலவு பண்ணுவேன். ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன்? என்ன காரணமாக இருக்குன்னாக்கா, எனக்கு வயசான காலத்தில் அவன் என்னை பார்த்துப்பான். அந்த ஒரே ஒரு பலன் எதிர்பார்த்து தான் நான் பண்ணுறேன் அந்த கர்மா. பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆகுது, எல்லாம் முடிச்சாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, மருமகள் வந்தாங்க. மருமகள் வந்தோடனே என்னை விட்டு துரைச்சிட்றேன். பார்த்தீங்களா? என்னை விட்டு அவன் துரைச்சிட்றான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அழுவ ஆரம்பிச்சிடுறேன். ஐயோ துக்கம், என்ன இது இவ்வளோ கஷ்டப்பட்டானே, என்னுடைய சம்பாதம் ஃபுல்லாக அவனுக்கு வச்சேன், ஆனால் கூட நான் கடைசியில் துரத்த ஆரம்பிச்சிட்டானே. கல்யாணம் கூட பண்ணி வச்சுருக்கேன் நான் மட்டும். ஏன் எதுக்கு அந்த துக்கம் வந்தது? காரணம் என்ன? எனக்கு நான் பண்ணது காமகர்மனா பலனை எதிர்பார்த்து பண்ண கர்மா. என்ன பலன்? 2 வயசான காலத்தில் என்ன அவன் பார்த்து போனான். பார்த்தீங்களா? அதே மாதிரி சமுதாயத்தில் எனக்கு என்ன வரும், அது வந்தால் தான் நான் பண்ணுவேன். சமுதாயத்தில் பண்ணுற கர்மான்னு அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண நம்ம என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ண என்ன புண்ணிய கர்மா. என்ன எனக்கு நல்லா நடக்கும் அப்படின்ட்டு அந்த பலன் எதிர்பார்த்து பண்ணுறோம். புண்ணிய கர்மம் கூட அப்படிதாங்க, நல்ல கர்மம் கூட அப்படி தான் பண்ணுறோம். பலனை எதிர்பார்த்து பண்ணுறீங்க, எல்லாம் காமகர்மா தான். யாருக்கா ஏதாவது உதவி பண்ணாக்க திருப்பி நமக்கு அவசரமாக சமயத்தை உதவி பண்ணுவோம். ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம ஒரு காரியத்தை உதவி பண்ணுறோம் நம்ம இன்னொருத்தனுக்கு சமுதாயத்தில். ஸோ இதெல்லாம் கூட அப்போ என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கலன்னு வச்சோன்னா நம்மளுக்கு கோபம் வந்துடும், அது வந்துடும், துக்கம் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நம்ம பலனை எதிர்பார்த்து பண்ணுறோம். இதெல்லாம் காமகர்மாக்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் பண்ணாக்க ஒன்று துக்கம் வரும், இல்லை சலுகையோட வாழ்க்கை வரும். துக்கம்னாக்க ரோகம், சலுகையோட வாழ்க்கையாக வசதியோட இருக்கிற சுகம். ஓகே, ஸோ இந்த மாதிரி காமகர்மா பண்ண நம்மளுக்கு சர்வசாதாரணமாக இருக்கிற வாழ்க்கை. ஞானம் வந்த புதுசில் நம்ம கெட்ட கர்மாக்கள் பண்ண நிறுத்திடுவோம், நல்ல கர்மாக்கள் பண்ண ஆரம்பிப்போம். இனி இன்னும் தியானம் பண்ண இன்னும் தெளிவு வரும். எப்படின்னாக்க நம்ம கர்மக்கள் பண்ணுவோம், ஆனால் எந்த விதமான பலன் எதிர்பார்க்காத பண்ணுறோம். அது எப்படி நடக்கும் மாஸ்டர்ஸ்? அதுதான் எப்போ எந்த விதமான பலன் எதிர்பார்க்காது நீங்கள் கர்மா பண்ணுறீங்களோ, நிஷ்காம கர்மா பண்ணுவீங்க, ஆனால் பலன் இருக்காது. அப்போ என்ன ஆகும்? கர்மாவுடைய பேலன்ஸ் இருக்காது. அதான் கடைசி பிறகு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம மாஸ்டர்ஸ்? அதே குடும்ப சுயமாக இருக்கிற கர்மா. நான் வாடுறதுக்கு என்ன வேணுமோ சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், அது நியாயமான மார்க்கத்தில் பண்ணு. நான் வாழ்கிறதுக்கு தேவை இருக்கிற விஷயங்கள் மட்டும் நான் சம்பாதிச்சு நியாய மார்க்கத்தில் நான் எந்த உயிரினத்துக்கும் நான் ஹிம்சை பண்ணாத நான் வாழ்வேன். ஏன்னா வாழணும், ஏன் சோறு போடுவான் நம்மளுக்கு, நம்ம தான் சம்பாதிக்கணும். அதனால் அந்த சோறுக்கு தகுந்த சம்பாதனையும் இல்லை குடும்பத்தோட பொறுப்புக்கு தகுந்த அந்த சம்பாதியம் நான் நியாயமான மார்க்கெட்டில் போய் சம்பாதிச்சு, ஆனால் அது பொறுப்பு எனக்கு. நான் எந்த விதமான கஷ்டம் இல்லாத
வாழுங்க. எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பிறந்த பிறகு வாழணும், அதுக்காக சில கர்மக்கள் பண்ணுவேன். எந்த பலன் எதிர்பார்க்காது. குடும்பத்தில் வரும்போது அப்படியே என் பையன் எக்ஸாம்பிள் எடுத்துவாங்க. அவன் அவன் படிப்புக்கு தேவை இருக்கிற அத்தனையுமே நான் பண்ணுறேன், கல்யாணத்து வரலையும் எல்லாமே. அது பண்ணும்போது என்ன பண்ணுவேன் நான், அது என்னுடைய பொறுப்பு. எனக்கு நம்மளுக்கு பிறந்த அந்த சந்தானத்தை நம்ம தானே பாதுகாக்கணும். மனைவிக்கு மக்களுக்கு எல்லாமே நம்ம தானே எல்லா வசதி பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்முடைய பொறுப்பு இல்லையா குடும்பத்தில். ஸோ அது என்னுடைய பொறுப்பு. அந்த ஒரே ஒரு அந்த பாவனையோட எல்லா கர்மக்களும் பண்ணுவேன். எப்போ என்னுடைய பொறுப்புன்ட்டு நான் பண்ணுறேனோ, கல்யாணமாகி மருமகளை வந்து நம்ம வீட்டோட துரத்தினா கூட நான் எந்த விதமான கவலைப்பட மாட்டேன். எனக்கு நான் வந்து எதையுமே எதிர்பார்க்காத பண்ணேன். பார்த்தீங்களா, குடும்பத்தில் அந்த மாதிரி கர்மம் பண்ணுவாங்க. எனக்கு கர்மம் பண்ணால் இருக்க முடியாது, பண்ணுவேன். ஆனால் எந்த பல எதிர்பார்க்காத பண்ணுவேன். அப்போ என்னை துரத்தி விட்டாலும் ஒரு துக்கம் கிடையாது, நல்லபடியாக வச்சுக்கினாலும் துக்கம் கிடையாது. பார்த்தீங்களா எப்படி இருப்போம். இப்போ சமுதாயத்துக்கு வரும்போது, சமுதாயத்திலேருந்து தான் நம்மளுக்கு நிறைய வருதுங்க. நம்ம வேலை பண்ணுறோம், சமுதாயத்தில் வேலை பண்ணுறோம், சமுதாயம் தான் நம்மளுக்கு கொடுக்குறது இல்லையா. ஸோ சமுதாயத்தில் எப்படி நம்ம நிஷ்காம கர்மா பண்ணுறது, சமுதாயத்தில் பண்ணுற நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு நன்றி கடனை நம்மளுக்கு முடிஞ்ச விதமாக சமுதாயத்துக்கு உதவி பண்ணுவோம், எதையுமே எதிர்பார்க்காத. எப்படி அதை பண்ணுறது மாஸ்டர், அதுதான் நம்ம சேவை பண்ணுவோம். இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சேவை. சேவை என்னென்ன, கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கவர்மெண்ட் சர்வீஸை எப்படி சேவாதுங்க. சேவை என்ன, எதுவுமே எதிர்பார்க்காத பண்ணுறது. கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறேன்னா சம்பளம் வாங்குறீங்க இல்லையா, அது எப்படி சர்வீஸ் ஆகும், அது எப்படி சேவை ஆகும். நீ கவர்மெண்ட்டில் கூலி வேலை பண்ணுற, அவ்வளோதான். நீ எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம், ஒயிட் காலர் ஜாபாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் சம்பளம் வாங்க பண்ணுறியா, அதுதான் உண்மையான சேவை, அதுதான் உண்மையான சர்வீஸ். பட் யூஆர் எக்ஸிக்யூட்டிவ் சர்வெண்ட், அவ்வளோதான். கூலிக்காரன், தொழிலாளி, அவ்வளோதான். முச்சம் பணம் வாங்குற. ஆனால் சமுதாயத்துக்கு எப்படி நம்ம நிஷ்காம கர்மாவை பண்ண முடியும். நம்மளால் முடிஞ்ச உதவி பணம் மூலியமா, இல்லை பொருள் மூலியமா, இல்லை சமயம் மூலியமா, இல்லை தியானம் மூலியமா, நம்ம எதையாவது எதிர்பார்க்காத கொடுக்கறதுங்க. நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அதுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச பணத்தை உதவி பண்ணுங்க, எதுவுமே எதிர்பார்க்காது. பாருங்க, நிறைய பேர் பெருமை கட்டுறாங்க, நிறைய பேர் ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கு உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுங்க. அதுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க, எதுவுமே இல்லையே. என்ன வருது உங்களுக்கு, ஒன்றும். இப்போ இந்த ஜூம் செக்ஷன் நடத்துகிறாங்க இல்லையா, இந்த ஜூம் செக்ஷன் நடக்கிறதுக்கு எப்படிங்க ஃப்ரீயாக வருதா, யாரோ ஒருத்தர் செலவு பண்ணுறாங்க இல்லையா. யார், ரங்கண்ணா சார் செலவு பண்ணுறாரு. இந்த செலவெல்லாம் யார் பண்ணுறாங்க, ரங்கண்ணா சார் செலவு பண்ணுறாரு. ஓகே, அந்த பணம் எங்கேருந்து வந்தது அவருக்கு, அவர் சம்பாதிச்ச பணம் தானே. இல்லை மற்றவங்க எந்த விதமான பணம் எதிர்பார்க்காத டொனேட் பண்ணுற பணம் தானே. பாருங்க, அந்த மாதிரி ரைட். இப்போ சில பேர் சமயத்தை தானம் பண்ணுறாங்க. இப்போ ஜூம் செக்ஷன் நடத்துகிற பழனியப்பன் சார், அவருக்கு என்ன யார் பார்க்குறாங்க, எந்த ஆள் ஜூம் செக்ஷனை பார்க்குறாங்க, எதை எதிர்பார்த்தா பண்ணுறாங்க, உண்மை இல்லையே. ஏன்னா ஆன்மீகமாக அத்தனை பேருக்கு தியானம் போய் சேரணும், ஆன்மீக வளர்ச்சி அடையணும், அதுதான் சேவை. சமயத்தை ஒதுக்குறாங்க. இப்போ நாங்கள் என்னோட இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ சஜ்ஜன் சங்கத்தில் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம் நம்ம, இது என்னது, யார் இருக்காங்க ஜூம் செக்ஷனில், எனக்கு யாரும் தெரியாது, யார் பேரும் தெரியாது. யாரோ ஒருத்தர் கேள்வி வந்தாங்கனாக்கா ஓகே, அவ்வளோதான். அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான். அதுக்கு மிஞ்சி என்ன எனக்கு அறிமுகம் இருக்குது தெரியாது. யார் கேட்குறாங்களோ யார் கேட்கலையோ ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்னுடைய சமயத்தை நான் ஒத்துச்சு, என்னுடைய தியானத்தை நான் கொடுக்குறேன். என்ன எதிர்பார்த்தேன், என்ன எனக்கு வந்திருக்கு, ஒரு பைசா கொடுத்தாங்களா யாராவது, இல்லையே. பள்ளியப்ப சாருக்கு யாராவது ஒரு பைசா வருமானம் வந்திருக்கா, இல்லையே. அவர் சமயத்தை ஒதுக்குறாரு, நான் என்னுடைய தியானத்தை கொடுக்குறேன், என்னுடைய சமயத்தையும் தியானத்தையும் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, எதுவும் எதிர்பார்க்கல.
என்ன நடக்குது? ஆன்மீக வளர்ச்சி, சமுதாயத்தில் ஆன்மீக வளர்ச்சி நடக்கிறது. மாற்றம் தானே வருது. பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான சேவை. ஸோ உங்களால் முடிஞ்ச பணத்தையோ, உங்களால் முடிஞ்ச பொருளும், சில பேர் இந்த தியானமாக நடக்கும்போது ஆனந்தம் நல்லா பண்ணுறாங்க. அதில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தேவை இருக்கிற அரிசியோ இல்லாட்டி காய்கறியோ எதையோ ஒன்று, பருப்பு தானியங்கள் என்ன ஒன்று பொருள் ரொம்ப கொடுப்பாங்க. இல்லை சமையல் பண்ணுறது பாத்திரங்கள், ஸ்டவ்வு இதில் வாங்கி கொடுப்பாங்க. டைனிங் டேபிள், சேரு தேவை இருக்கு இல்லையா? இல்லாமல் யாரு கொடுப்பாங்க? சமுதாயத்துக்கு பண்ணுற சேவை. எந்த பணம் எதிர்பார்க்காத. யாரோ சாப்பிட்றாங்க, ரோடில் போகிறவன் சாப்பிட்டு போவான். எனக்கு தெரியாது, அவன் அட்ரஸ் தெரியாது. எதுக்கு? இன்னைக்காவது ஒரு நாள் அவன் ஆன்மீகத்தை கற்றுப்பான், ஆன்மீகம் முன்னேறுவான். சமுதாயத்துக்கு பண்ணுற சேவை. எந்த பணம் எதிர்பார்க்காத. மசஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிஷ்காம கர்மா ஆகிடுங்க. கர்மா பண்ணுறோம். இப்போ டொனேட் பண்ணுறோம், எனக்கு பணம் டொனேட் பண்ணோன்னாக்கா நம்ம சம்பாதிச்சு தான் பண்ண முடியும். கோலாட்சி கொடுக்க முடியாது. பணத்தை சம்பாதிச்சு தான் நம்ம பணம் கொடுக்குறோம் இல்லையா? அதுக்கு நம்ம கர்மா பண்ணுறோமா? ஆனால் அந்த கர்மா பண்ணதால வர பணம் எதுவுமே எதிர்பார்க்காது கொடுக்குற பணம் போகிறது, அந்த கர்மாவுக்கு போகிறது. இந்த மாதிரி சமுதாயத்தில் நம்ம நிஷ்காம கர்மா பண்ணுவோம். பார்த்தீங்களா? உண்மையிலே நீங்கள் மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னாக்கா, நிறைய அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்காக பணம் சம்பாதிக்கிறது தான் அரசியலுக்கு வராங்க இல்லையா? அவன் சேவை பண்ண என்ன சேவை பண்ணுறான்? சேவை பண்ணுறான் ஒன்றும் கிடையாது. அவங்க அவங்க பணத்தை கொடுக்குறாங்க, ஃப்ரீ பீஸ்லேயே கொடுக்குறாங்க. இது ஃப்ரீ, அது ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீன்ட்டு அவங்க 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 பணத்தில் இருந்தால் அவங்க பாக்கெட்டில் வந்து கொடுக்குறாங்க இல்லையே? யார் டேக்ஸ் கட்டுறாங்களோ, யார் வரி கட்டுறாங்களோ அவங்க பணத்தில் இருந்தால் இவங்க தானம் பண்ணுறாங்க. அவங்க தானம் பண்ண நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. உண்மையிலே அரசியலுக்கு வர்ற அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம் எல்லா பொதுமக்களுக்கும் சேரணும். அந்த மாதிரி இல்லாத சில பேருக்கு பண்ணிடுறாங்க. இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இது கூட ஃப்ரீயா எல்லாமே. அது சேவை கிடையாது. பார்த்தீங்களா? ஏமாத்துறது தான் அது. ஆனால் உண்மையான சேவைனாக்க யார்? அரசியல் ஒரு சேவை பண்ணுறாங்க சமுதாயத்துக்கு. லால் பகதூர் சாஸ்திரி பாருங்க, அவர் அப்படியே எதுவுமே எதிர்பார்க்காத அவர் வெறும் சம்பளத்தை மட்டும் பார்த்து அவர் வேலை செஞ்சார். பார்த்தீங்களா? உண்மையிலே சேவை. இந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய அரசியல் முழு சேவை பண்ணுற இருக்கிறவங்க காமராஜர் பாருங்க, இந்த மாதிரிலாம் பாருங்க இப்படி இருக்குண்டு. நான் எந்த பார்ட்டிக்கும் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆனால் சமுதாயத்துக்கு சேவை பண்ணுறாங்க அரசியலில் வந்து. இப்போ மோடி என்ன எதிர்பார்க்குறாரு அவர்? பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம முக்கியமந்திரி இருக்கார் இல்லையா, சீஃப் மினிஸ்டர் உத்தரப்பிரதேஷ், அவர் எவ்வளோ பண்ணுறார் சமுதாயத்துக்கு பண்ணுற சேவை. ஏன் நிஷ்காமகரமாக ஆகிடுங்க. ஒன்று சமயத்தை கொடுங்க, உண்மையில சமயத்தை கொடுங்க. ஒரு பேம்பளெட் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க தியான பிரச்சாரத்தில். அது கூட சேவை தானே, உடம்போட பண்ணுற வேலை. எப்படின்னா என்ன? அது நிஷ்காமகரமாக ஆகிடும். ஒரு பேம்பளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த தியான பிரச்சாரம், தியானம் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க, வந்து பங்கு பெறுங்க, கற்றுக்கோங்க. சமுதாய சேவை. எதை எதிர்பார்த்து பேம்பளெட் கொடுக்குறோம் ரோட்டில்? யார் என்னன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு நம்ம சமயத்தையும் உடலோட நம்ம பண்ணுற அந்த சேவை உழைப்பு, இதில் கர்மா தான் நிஷ்காம கர்மா. நம்ம சமுதாயத்தில் நிஷ்காம கர்மா. குடும்பத்தில் என்னுடைய பொறுப்பு எதுவுமே எதிர்பார்க்காத பண்ண கர்மக்கள் நிஷ்காம கர்மா. சுயத்துக்கு வாழ்றதுக்காக இருக்கிற கணிசமான வசதிகள் நியாய மார்க்கத்தை சம்பாதிச்சு நிஷ்காம கர்மா. இந்த மாதிரி நம்ம பண்ணுற கர்மாவில் நிஷ்காம கர்மா ஆகிடும். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ அப்போ என்ன ஆகும்? கர்மா பண்ணுவோம், ஆனால் எந்த பலனும் இருக்காது. அதுதான் கடைசி பிறவி. ஓகே, இப்போ என்னென்ன நடக்கிறது? முதல்ல இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் போனாக்க, முதல்ல நம்ம விழிப்புணர்வோட கெட்ட கர்மா பண்ண நிறுத்திடுவோம்.
பண்ணாக்க 5%, 90%, 95% கெட்ட கர்மா எடுத்தாச்சு. 5% நல்ல கர்மா தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் ஞானம் வர வர அந்த 5% கர்மாக்கள் கூட நிஷ்காம கர்மா பண்ணுவோம். சொன்னாலே சமுதாயத்தில் எப்படி, சுய கர்மா எப்படி, அப்புறம் வந்து குடும்பத்தில் எப்படி, எல்லாம் பொறுப்பு எதுவும் எதிர்பார்க்காத சமுதாயத்துக்கு எக்ஸாம்பிள் பண்ண இல்லையா, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம கணக்கு போட்டோம், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா. அப்போ என்ன ஆகும், நம்ம ஒரு 100 வருஷம் வாழணுன்ட்டு நம்ம முடிவெடுத்து அதான் கடைசி பிரிவாக்கணும் அப்படி நம்ம அந்த தியானத்தோட நம்ம கர்மக்கள் பண்ண ஆரம்பித்தோனாக்கா, நிஷ்கம கர்மம் பண்ண ஆரம்பித்தோனாக்கா, ஏற்கனவே நம்ம இருக்கும்போது பிராரப்த கர்மா சஞ்சித கர்மால சில 20%, 30% நம்ம பிராரப்த கர்மாவை அனுபவிக்கணும்ட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். அதை அனுபவிச்சிருவோம். எந்த விதமான கஷ்டம் இல்லாத ஏற்றுக்கிட்டு, இல்லை மன்னிப்பு கேட்டு, இல்லை தியானத்தில் உட்காந்து அப்படியே அந்த வழிகளில் தாங்கிட்டு எப்படியா நான் அப்படியே அனுபவிச்சிருவோம். கெட்ட கர்ம பண்ண நிறுத்திடுவோம். அப்போ ஆகாமி கர்மக்கள் கம்மியாயிடும். பார்த்தீங்களா? எப்போ ஆகாமி கர்மம் கம்மியாயிடுச்சோ பண்ணுற கர்மா நல்ல கர்மா, அந்த நல்ல கர்மா கூட எந்த விதமான பலன் எதிர்பார்க்காத பண்ணுவோம். அது நிஷ்காம கர்மா ஆயிடுச்சு. அப்போ ஆனால் நம்முடைய வாழ்க்கை சமயம் 100 வருஷங்கள் நம்ம வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 100 வருஷங்களில் நம்ம பண்ண வேண்டிய கர்மாக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், வாழ்க்கையில் சமயம் அதிகமாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற சஞ்சித்த கர்மா முழுசா பிராரத கர்மா ஆயிடுங்க. எல்லாத்தையும் பிராரத கர்மா மாற்றிப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், பிராரத கர்மால சஞ்சித கர்மால நிறைய கெட்ட கர்மக்கள் தான் இருக்கும். அதனால் ரொம்ப கஷ்டங்கள் வரும். உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய கஷ்டங்கள் வரும். எல்லாத்தையும் நம்ம ஜாலியாக அனுபவிச்சிருவோம். ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு, இல்லை தியானத்தில் உட்காந்து சுலபமா ரமண மகர்ஷி எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருக்கோம். ஈஸியாக அனுபவிச்சிருவோம், ஜாலியாக அனுபவிச்சிருவோம், அழுவ மாட்டோம். ரொம்ப சகஜமாக நம்ம எடுத்துப்போம். சஞ்சித கர்மா முழுசா பிராரத கர்மா ஆயிடும். ஆகாமி கர்மக்கள் இந்த பண்ற அத்தனையுமே நிஷ்காம கர்மா ஆயிடும். அப்போ சஞ்சித கர்மா எல்லா பிராரத கர்மா ஆச்சுனாக்கா எல்லாத்தையும் சிம்பிளாக அனுபவிச்சிட்டோம். யாரும் பழி போடாத எதுவுமே எல்லா கர்மாக்களும் 0 ஆயிடும். அதுதான் கடைசி பிறவி. பார்த்தீங்களா மாஸ்டர்? அந்த மாதிரி நம்ம கர்மாக்களை தானம் பண்ணிப்போம். எதனால? ஞானத்தினால. அந்த ஞானம் எப்படி வந்தது? கிருஷ்ணர் சொல்லிருக்காரு, சர்வே சமாரம்பம் காமசங்கல்ப வர்ஜிதா ஞானாக்னி தக்த கர்மானம் தமாஹு பண்டித பூதா. அவர் ஞானத்தினால எல்லா கர்மாக்களும் தானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பிரமிட் சொசைட்டியில் நம்ம என்ன சொன்னோம், அந்த ஞானம் எப்படி வரும்? தியானத்தினால வரும் இல்லையா? பிரத்யட்சமா பரோட்சமாக சுவாத்தியம் சத்தியத்தினால வரும். நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம பிரமிட் சொசைட்டியில் கீதை என்ன சொல்கிறது, சர்வே சமாரம்பம் காமசங்கல்ப வர்ஜிதா தியானாக்னி தக்த கர்மானம் தமாஹு பண்டித புதா. இந்த மாதிரி தியானத்தினால்தான் ஞானம், அந்த ஞானத்தினால்தான் நம்ம கர்மக்களை நம்ம தகனம் பண்ணிப்போம். அதுதான் மாஸ்டர், தியானத்தினால் நம்ம கர்மாக்கள் தகனம் ஆகும். தியானாக்னி தக்த கர்மானாம். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இந்த மாதிரி நம்ம கர்மாவை ரொம்ப சகஜமாக சுலபமாக தகனம் பண்ணிப்போங்க. இதுக்கு எந்த விதமான கஷ்டம் தேவையில்லை. ஸோ நம்ம இங்கே இதோட நம்ம இந்த தலைப்பை நம்ம முடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னாக்க யுக்த யோகம். அதை எடுத்துக்கலாம் மாஸ்டர். திருப்பி நம்ம கர்மா எப்படி பண்ணுறது, கர்மா எப்படி 0 பண்ணிக்கிறது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கர்மா பண்ணுறோம்னாக்க நம்ம வாழணும் இல்லையா? உயிர் வாழணும் இல்லையா? உயிரோடு இருந்தால் தானே பண்ண முடியும். திருப்பி கிருஷ்ணர் எல்லாமே சொல்கிறார் பாருங்க பகவத்கீதையில். நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவத்கீதான்றது வாழ்க்கையுடைய சாஸ்திரம். எப்படி வாழணும்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. எப்படி வாழணும், கர்மம் எப்படி பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த கர்மா பண்ணுறதுக்கு வாழணும். வாழும்போது எந்தெந்த விதமான விஷயத்தில் நம்ம எந்தெந்த வகையில் நம்ம வாழணும். வாழறதுக்கு முதல் தேவை என்னங்க? உணவு இல்லையா? அவன் உயிர் வாழணுங்க முதல் தேவை என்னங்க? உணவு தானே. பார்த்தீங்கன்னா அங்கேன்னு சொல்கிறாங்க கிருஷ்ணர் பகவத்கீதையில்.
மாஸ்டர்ஸ். அதனால தான் பகவத்கீதாவை நம்ம பாராயணம் கிரந்தமாட்ட நம்ம எண்ணக்கூடாது. வெறுமனே சும்மா பகவத்கீதா பாராயணம் பண்ணிடலாம், அப்படி இல்லை பகவத்கீதா புத்தகத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம், வணக்கம் வைக்கலாம், அது கிடையாதுங்க. எப்படி நம்ம வாழ்க்கையை நடைமுறையில் வைக்க வேண்டியது, என்னென்ன செயல்கள் நம்ம பண்ணணும், கர்மம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இனிமேல் எப்படி வாழணும், ஆரம்பத்தில் சாப்பிட்லேருந்து ஆரம்பிக்கிறார் அவர். ஆத்ம சம்யமன யோகம் 6வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் பகவத்கீதையில் இதான் சொல்றார் அவர். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. பாருங்க மாஸ்டர்ஸ், யுக்தாஹாரம், யுக்தம், யுக்தம் என்ன இன்னைக்கு தலைப்பு, யுக்த யோகம். யுக்தம் என்னன்னாக்க சரியான, யோகம் என்னக்க இணைந்திருக்கிறது, யோகம் ஒன்று ரெண்டு சேர்ந்து இருக்கிறது. யுக்த யோகம் என்னக்க சரியான விஷயங்களோட சேர்ந்திருக்கிறது, யுக்த யோகமு. அதுதான் என்னுடைய தலைப்பு. ஸோ எந்தெந்த விஷயத்தில் நம்ம சரியாக சேர்ந்துருக்கணும், எதோட நம்ம சரியாக சேர்ந்துருந்தாக்கா சரியானது, அதான் சொல்றாரு கிருஷ்ண பகவான். வாழ்க்கை சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் நான் பகவத்கீதை. ஸோ யுக்தாஹார விஹாரஸ்ய, பார்த்தீங்களா, யுக்தம் ஆகாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆகாரம் சரியான ஆகாரமாக இருக்கணும். எப்படி நம்ம வாழ்றது, ஆகாரத்தை நம்ம வாழ்றோம், நம்ம அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க மாஸ்டர்ஸ். ரொம்ப 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 நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஒரு வாழ்க்கை சாஸ்திரம் எடுத்து தான் பகவத்கீதா நம்ம உண்மையிலேயே பாராட்டி நம்ம நடைமுறையில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யுக்தாகாரம் சரியான ஆகாரம், விஹாரஸ்ய விஹாரம்னா மகிழ்ச்சி, பொழுதுபோக்கு, மகிழ்ச்சி, அதுக்காக பண்ற அதுவும் யுக்தமாக இருக்கணும். சரியான மகிழ்ச்சி வகைகள் இருக்கணும், வழிகள். பார்த்தீங்களா, கண்ணாமன்னு நம்ம மகிழ்ச்சிக்கு எதுவும் பண்ணக்கூடாது. யுக்தாகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, சரியான கர்மக்கள் பண்ணணும். சேஷ்டன பண்ணுற செயல், இல்லை உடம்போட பண்ணுற செயல். உடம்போட பண்ணுற செயலில் கர்ம ஆகும். உடம்போட பண்ணுறது இல்லை இல்லை வாய் பேச்சோட பண்ணுறது இல்லை கர்ம ஆகும். யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, நம்ம சேஷ்டெல்லாம் சரியான வகையில் இருக்கணும், கர்மாவாக இருக்கணும். ஆகாரம் சரியாக இருக்கணும், யுக்தாகாரம். மகிழ்ச்சி பொழுதுபோக்கும் அது சரியாக இருக்கணும். யுக்த விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, சரியான வகையில் நம்ம கர்மக்கள் பண்ணணும். யுக்த சொப்பன அவபோதஸ்ய, சொப்பனம் என்னங்க, சொப்பனம்னாக்க தூக்கம். தூக்கத்தில் தான் சொப்பனம் வருது, அதாவது நம்ம ஓய்வு எடுக்கிற சமயம், அதாவது சரியான வகையில் ஓய்வு எடுக்கணும். சரிங்களா, யுக்த சொப்னான் அவபோதஸ்ய, அவபோதஸ்யனாக்கா குளிச்சுட்டு இருக்கிறது. போதனை அப்படின்னாக்கா தியானம் அடையிற. எந்த தியானம் எப்படி அடைவோம் நம்ம, தியானத்தினால, சுவாத்தியத்தினால, சத்திய சாகியத்தினால. அது எப்போ அடையும், முழிச்சிட்டு இருக்கும்போது அடைய முடியும். ஸோ முழிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் என்னென்ன பண்ணணும், எது யுக்தம் சரியானது, எவ்வளோ சமயம் தூங்கணும், எவ்வளோ சமயம் ஓய்வு எடுத்துக்கணும், யுக்தமான சொப்பனம் ஓய்வு எடுக்கிற சமயம், சரியான ஓய்வு எடுக்கிற சமயம், சரியான விழிப்புணர்வோடு இருக்கும்போது பண்ணுற சமயம், எவ்வளோ சமயம் விழிப்புணர்வு. அது ஐயோ தியானம் பண்ணணும் அப்படின்ட்டு 24 மணி நேரம் தியானம் பண்ணுறதா, இருக்கிற வேலையாச்சு விட்டு பண்ணுறதா. யுக்த சொப்பனம் யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, அது கூட சொல்லியிருக்காரு எப்படி கர்மம் பண்ணணும்ட்டு. எவ்வளோ சமயம் தூங்கணும், எவ்வளோ சமயம் நம்ம விழிப்புணர்வு இருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா சரியான வகையில் நம்ம உணவு, மகிழ்ச்சி, பண்ணுற கர்மாக்கள், எவ்வளோ சமயம் ஓய்வு எடுக்கிறோமோ, எவ்வளோ சமயம் விழிப்புணர்வு இருக்கும்போது கர்மம் பண்ணுறோமோ, அத்தனையுமே நம்ம சரியான வகையில் பண்ணாக்கா இல்லாமல் யுக்தம் வருது பாருங்க. அப்படி பண்ணால் யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய யோகோ பவத்து துக்கஹா. இந்த மாதிரி பண்ணுற மனுஷனுக்கு, இந்த மாதிரி யார் சரியான வகையில் எல்லாத்தையும் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு துக்கம்ன்றது வராது. யோகோ பவதி துக்கஹா. இந்த மாதிரி யோகத்தோடு இருந்தாக்க, இந்த விஷயத்தோட யோகத்தில் இருந்தாக்க, இதோட இணைந்து இருந்தாக்க, இதோட இணைந்திருக்கிறது சரியான ஆகாரத்தோட, சரியான மகிழ்ச்சியோட, சரியான கர்மக்கள் சேஷ்டை பண்ணுறதோட
சரியான ஓய்வு, தூக்கம், சரியான விழிப்புணர்வு சமயம் எல்லாமே சரியான வகையில் நம்ம பண்ணாக்க யோகோ பவத்து துக்கா. இந்த மாதிரி சரியான வகையில் நம்ம பண்ணாக்க அந்த மாதிரி பண்ணுற சரியான வகையான சேஷ்டையினால நம்மளுக்கு துக்கம்ன்றது வராது. இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காருங்க. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்னா அவபோதஸ்ய யோகோ பவத்தி துக்கா. இதுதான் யுக்த யோகம். எதோட இணைந்திருக்கணும்? யோகம்னா இணைந்திருக்கிறது. எதோடு இணைந்திருக்கணும்? எது சரியானது? யுக்த யோகம். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ நம்ம வாழறதுக்கு கணிசபட்சமாக தேவை இருக்கிறது ஆகாரம். அங்கேருந்து ஆரம்பிச்சு கேட்பாங்க. ஸோ யுக்தாகாரமும் யுக்தாகாரம்னு என்ன? எது சரியான ஆகாரம்? அந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டார். அவர் சிம்பிளாக யுக்தாகாரம் சிம்பிளாக சொல்லி விட்டார். ஆனால் எது சரியான ஆகாரம்ன்றது நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். அதே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. எது சரியான ஆகாரம்? எது சரியான ஆகாரம்னாக்க தாவர உணவு தான் சரியான ஆகாரங்க. இதுக்கு மிஞ்சி எதுவுமே ஆகாரம் கிடையாது மாஸ்டர்ஸ். ஏன்னாக்கா சுஷ்டியில ஆகாரத்துக்காக படைக்கப்பட்டது தாவரங்கள் தாங்க. தாவரத்துக்கு மிஞ்சி ஆகாரம் எதுவுமே கிடையாது. எந்த உயிரினத்துக்காவது, அதாவது 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு இந்த சுஷ்டியில. இந்த 84 லட்சம் உயிரினங்கள்ல அது வாழணும் அப்படின்னாக்க, உயிரினம்னாக்க உயிரோடு இருக்கிற இனம் இல்லையா? உயிரோடு இருக்கிறோம்னாக்க அது வாழணும். அது வாழணும் அப்படின்னாக்க உணவு தேவை. ஸோ 84 லட்சம் உயிரினங்களுக்கும் உணவுன்றது தேவை. உணவுனால ஆகாரம், என்ன சாப்பிட்றதோ சாப்பிட்டோம், ஆகாரம் தேவை. அப்போ ஆகாரம்ன்றது தாவரங்களால் தான் படைக்கப்பட்டிருக்குங்க. பூலமானது அதுதான். பார்த்தீங்களா? அது அது நேர்முகமாவோ மறைமுகமாவோ, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ தாவர உணவு தாங்க ஆகாரம். இது எப்படி எனக்கு நம்ம ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். சுஷ்டி எப்படி ஆரம்பிச்சுட்டு மாஸ்டர். சுஷ்டி ஆரம்பத்தில் யார் இருந்தாங்க? சுஷ்டி ஆரம்பத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அதுதான் சக்தி, அதுதான் ஆற்றல். அது தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த முழு படைப்பில் ஓகே படைப்பை நீங்கள் விட்டுருங்க. தப்போ இந்த உலகத்தில் நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கீங்க. நிச்சயம் நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கீங்க. நீங்கள் தவிர வேறு யாரும் கிடையாது. எப்படி இருக்கும்? கொஞ்சம் எண்ணி பார்த்தீங்களா? எப்பயாவது எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கீங்க இந்த முழு உலகத்தில். எந்த விதமாக இருக்கும்? எந்த விதமாக இருக்குன்னாக்க நம்ம யாருன்னு தெரியாது. நம்ம யாருன்னு அறிவு நம்மளுக்கு இருக்காது. அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க மாஸ்டர்ஸ் அதுதான் இங்கே நம்ம யாருன்னு விஷயம் நம்மளுக்கு தெரியாது. எப்படின்னாக்க நம்ம இப்போ வெள்ளைன்னு எப்படி சொல்கிறோம்? நம்ம வெள்ளைன்னு சொல்கிறதுக்கு காரணம், வெள்ளைக்கு அஞ்சமாக சில கலர் இருக்குது. அதாவது கருப்பு, சிவப்பு, மஞ்சள், இந்த மாதிரி கலர் இருக்கிறதுனால வெள்ளைன்னு சொல்கிறோம். உயரம் எப்படி சொல்கிறீங்க? உயரம்னு சொன்னாக்க உள்ளா இருக்கணும். நீளம் அப்படி சொன்னீங்கன்னாக்க அகலம் இருக்கணும் இல்லையா? ஆழம் அப்படி சொன்னாக்க உயரம் இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு அஞ்சமா ஆண் அப்படி சொன்னாக்க பெண் இருக்கணும். பார்த்தீங்களா? நம்மளுக்கு அஞ்சமா ஏதாவது இருந்தால்தான் நம்மளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரே ஒரு ஆளை இருந்தானாக்க நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? சுஷ்டி ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் இருந்தது. சுஷ்டி ஆரம்பத்தில் ஒரு சக்தி தவிர, ஒரு ஆற்றல் தவிர வேறு யாரும் கிடையாது. அதுக்கும் அந்த மாதிரி தான் நினச்சிது. ஐயோ தான் யாரும் தெரியல என்னன்ட்டு. தனக்கு அஞ்சமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆற்றல் நினச்சிது. அந்த சமயத்தில் அது தியானம் பண்ணியிருக்கான். அந்த ஆற்றல் அதை நம்ம தியானம் சொல்லுவோம். அந்த சமயத்தில் அந்த ஆற்றல் இல்லை. அந்த ஆற்றல் பேர் தான் நம்ம வச்சுப்போம் ஆதி பராசக்தி. மாஸ்டர் நான் ஏதோ நான் ஹிந்து மத சந்தமாக சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. சக்தி அதுக்கு எவ்வளோ பேர் வச்சுக்கணும். சக்தி சொன்ன எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஏதோ ஒரு பேர் வச்சுக்கணும். ஸோ ஆதினா முதல்ல இருந்தது. பரா கண்ணுக்கு தெரியாது. அதான் நம்ம மனதோட கண்ணோட நம்ம இந்திரியங்களோட
நம்ம அதை உணர முடியாது. ஆதி பரா சக்தி ஆற்றல். உங்களுக்கு இப்போ இந்த பேர் பிடிக்கலன்னாக்க நீங்கள் எந்த பேராக வச்சுக்கலாம். ஓகே, ஜீசஸ் கிறிஸ்ட், நீ அல்லா, இல்லை குருநானக்கு, குரு கிரந்த், இல்லை பார்சி, உங்கள் எந்த எந்த இல்லை கௌதம புத்தர், உங்கள் இஷ்டங்க. நீங்கள் எந்த பேராக வச்சுக்கோங்க. ஆனால் பேர் பற்றி சம்மந்தம் கிடையாது. இருக்கிறது அந்த ஆற்றல் தான். ஓகே, நம்ம இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆதிபராசக்தி, இல்லை அது கூட வேணானாக்கா பரமாத்மா, அவ்வளோதான். இந்த பரமாத்மான்றது எல்லா மதத்துக்கும் எல்லாத்துக்கும் பொறுத்துது. இருக்கிறது பரமாத்மா. ஸோ ஒரே ஒரு ஆளுது எப்படி தெரியும்? நான் ஆளும் சொல்ல, ஒன்றே ஒன்று இருந்து எப்படி தெரியும்? அஞ்சமா இருந்ததான் தெரியும். ஆனால் அந்த சக்திக்கு தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ற யோசனை வந்தது. அதுதான் தியானம், முதல் தியானம். அந்த யோசனைலேருந்து பிறகு தான் நிறைய 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 அம்சங்கள், அங்கேருந்து வந்தது தான் அம்சாத்மக்கள். பரமாத்மாலேருந்து வந்தால் நிறைய அம்சாத்மக்கள். பரமாத்மா எவ்வளவோ சக்தி உள்ள சக்தி தானே, சக்தி பேர் தான் பரமாத்மா சொல்கிறோம். அப்போ பரமாத்மாவுடைய அம்சங்கள் எப்படி இருக்கும்? அதுவும் முழு சக்தி வாழ்தான் இருக்கும் இல்லையா? அந்த அம்சாத்மங்கள் சுஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறது பஞ்சபூதங்களோட. அப்போதான் அஞ்சமா நிறைய 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 வரும். ஆனால் மூலமாக என்னன்னா ஒன்றே ஒன்று தான், ஆன்மா தான். அதை பரமாத்மா சொல்லியிருக்கும். அதுலேருந்து ஒரு அம்சங்கள் தான் அம்சாத்மக்கள். ஸோ இந்த அம்சாத்துக்கு சுஷ்டி பண்ணும்போது நிறைய சுஷ்டி பண்ணுறது, நிறைய லோகம் நிறைய சுஷ்டிலாம் பண்ணிட்டே இருக்கு. ஃபுல்லாக பண்ணிட்டே இருந்த பிறகு கடைசியில் நடமாடும் ஜீவன்களை பண்ணணும். கண்ணுக்கு தெரிய நடமாடும் ஜீவன்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ எப்படி அந்த சுஷ்டி நடந்திருக்கு? முதல்ல அந்த எப்படி நடமாடுற விஷயம் நம்மளுக்கு அறிமுகம் கிடையாது. நம்மளுக்கு எந்த விதமான நம்மளுக்கு பரிச்சயம் கிடையாது எப்படி என்றது. அதனால முதல்ல நடந்த சுஷ்டி நம்ம அணுக்கள், அதாவது சால்ட், பூமி, கல், சிலைகள், லோகங்கள், இந்த மாதிரி சுஷ்டி நடந்திருக்கு முதல்ல. ஏன்னா நடமான அனுபவம் கிடையாது, ஈர்க்கத்தோட அனுபவம் கிடையாது. சுஷ்டி நடந்திருக்கு, நிறைய லோகம் நடந்திருக்கு, ஆனால் எதுவுமே நடமாடுற மாதிரி எதுவும் கிடையாது. அவங்க நினைச்சா நடந்துருது. டக்கால் அவ்வளோ சக்தி இருக்கு அவங்களுக்கு, நினைச்சா நடந்துருது. ஸோ முதல்ல நடமாடாத ஒரு சுஷ்டி கல் பாருங்க, போட்ட இடத்துல கிடக்கும். ஆனால் அதுக்கு ஆகாரம் வந்திருக்கு, அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு, அதுக்கு ஒரு ரூபம் இருக்கு, ஆனால் ஈக்கம் இல்லை. இனிமேல ஈக்கம் இருக்கிற சுஷ்டி பண்ணணும். ஸோ இனிமேல் நடக்க போகிற சுஷ்டிக்கு உணவு தேவையில்ல. அந்த உணவுக்காக இரண்டாம் படியாக நடந்த சுஷ்டி தான் தாவரங்கள். மாஸ்டர்ஸ், இங்கே தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தாவரங்கள் சுஷ்டி தான் அடுத்து நடந்தது. இனிமேல் நடக்க போகிற ஈக்கத்தோடு இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் 84 லட்சம் உயிரினங்கள் சுஷ்டி நடந்திருக்கு. அத்தனை உயிரினங்களுக்கும் ஆகார உணவுன்ற தேவை. அந்த உணவுக்காக தாவரங்கள் படைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ தாவரங்கள் தான் மூலமான ஆகாரம். அதுக்கு பிறகு தாவரங்களுக்கு பாருங்க ஈக்கம் இல்லை, ஆனால் ஒரே இடத்துல இருக்கு. காற்று வந்தால் கொஞ்சம் அசையும். தாவரங்கள் தான் உணவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஈக்கம் கிடையாது, ஆனால் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அசையும். கல் ஈக்கம் கிடையாது, அப்படியே கிடக்கும். நம்ம எடுத்து வச்சா தான் அது ஒரு இடத்துக்கு போகும், இல்லாட்டி போகாது. ஆனால் தாவரங்கள் ஒரே இடத்துல இருக்கும். கொஞ்சம் கல்லுக்கு சுவாசம் கிடையாது, தாவரங்களுக்கு சுவாசம். தாவரங்களை சுவாசிக்கிறது இல்லையா, ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளில விடுறது சுவாசம். ஆனால் ஏக்கம் இல்லை. தாவரங்களுக்கு கூட மனம் இருக்கு, ஆனால் நீதி பிரகாரம் போயிட்டே இருக்கும். அங்கே தாவரங்கள் நீங்கள் வெட்டினா அது கூட கொஞ்சம் ஹிம்சை கொஞ்சம் நடக்கும். ஆனால் அது படைக்கப்பட்டிருக்கு. ஒரு கிளையை கட்டாக்க 3 கிளை வந்துடும். அந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கு தாவரங்கள். உணவில் ஒரு விதை நம்ம வச்சோன்னாக்கா நூற்றுக்கணக்கான பழங்கள் கொடுக்கும், நூற்றுக்கணக்கான தானியங்கள் கிடைக்கும் ஒரே ஒரு தானியத்திலேருந்து. ஸோ அந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கு தாவரங்கள். சரிங்களா? எனக்கு 84 லட்சம் உயிரினங்களுக்கு சாப்பாடு தேவை. மாஸ்டர்ஸ், இனிமேல் நடக்க போகிற சுஷ்டிக்கு எந்தெந்த ஆகாரம் தேவையோ இந்த சுஷ்டியில்
எந்த உயிரினம் பிறந்தாலும் அதுக்கு ஆகாரம் இருக்குங்க. ஆகாரம் முதல்ல உருவாக்கப்பட்டு தான் இந்த உயிரினமே பிறக்குமா. அதனால மகாத்மா காந்தி சொல்றாரு, தேர் இஸ் ஃபுட் ஃபார் ஆல் நீட்ஸ், நாட் ஃபார் கிரீட்ஸ். இந்த உலகில் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களுக்கும் சாப்பாடுன்றது இருக்கு. தேவை இருக்கிற சாப்பாடு இருக்கு. ஆனால் தேவையற்ற, அதாவது தேவையோட அதிகமாக இருக்கிற அளவுக்கு சாப்பாடு கிடையாது. கிரீடி எனக்கு பேராசை, அத்தியாசை. அத்தியாசையோட நம்ம சாப்பாடு அந்த அளவுக்கு இருக்காது. தேவை இருக்கிற அளவுக்கு சாப்பாடு இருக்கு. நீடு தேவை இருக்கிற சாப்பாடு இருக்கு. உயிரினம் பிறந்துச்சுனாக்க சாப்பாடு ரெடி. அதெல்லாம் தாவரம் அது ஈக்கத்துடைய அனுபவம் வந்திருக்கு. அது பிறகு தண்ணியில் போகிற ஜீவன்கள், அப்புறம் தண்ணிலையும் பூமியில் போகிற ஜீவன்கள், அப்புறம் பூமியில் ஃபாஸ்ட்டாக போகிற ஜீவன்கள், அப்புறம் அப்படி இப்படி கடைசியில் குரங்க, அப்படி கடைசியில் மனிதன் பிறந்திருக்கான். பார்த்தீங்கன்னா கடைசியில் பிறந்தது மனிதன். ஏன்னா எல்லா ஜீவங்களோட அதிகமான புத்தி உள்ளவன் மனிதன். மனித பழக்கம் இருக்கு. ஸோ 84 உயிரினங்களுக்கும் ஆகாரத்துக்காக தாவரங்கள் தான் உணவு. அத்தனை உயிரினங்களுக்கும் ஆகார செயின், ஃபுட் செயின் இருக்கு. ஆகாரத்துடைய சங்கிலி இருக்கு இல்லையா? இந்த உயிரினம் சாப்பிடணும், இந்த உயிரினம் சாப்பிடணும், எல்லாமே அந்த உணவு சங்கிலி பிரகாரம் தான் சாப்பிட்றது. அதை மீறி வராது. பார்த்தீங்களா? ஒரு ஆடு மாடு புல் தான் தின்னும். ஆனால் புலி புல் தின்னாது. மனுஷன் எல்லாத்தையும் சாப்பிட்றான். பார்த்தீங்களா? புலிக்கு யுக்தமான ஆகாரம் என்ன, சரியான ஆகாரம் என்ன? மாம்சம். ஆட்டு மாட்டுக்கு சரியான ஆகாரம் என்ன? தாவர உணவு. ஆனால் மனுஷனுக்கு சரியான ஆகாரம் என்ன? தாவர உணவு தான். ஆனால் என்ன கண்ணமண்ண சாப்பிட்றான் எல்லாத்தையும் எடுத்து. அது யுக்தமான ஆகாரம் கிடையாது. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் தாவர உணவு தான் ஆகாரம் சொல்கிறீங்களே, அப்போ புலிக்கு என்ன ஆகாரம்? அதெல்லாம் புல் சாப்பிட்றதா? கிடையாது. எப்படி சாப்பிட்றது? நான் சொன்ன முதல்லையே, தாவர உணவு தான் மூலமான ஆகாரம். அது பிரத்யட்சமாவோ பரோட்சமாவோ, நேர்முகமோ மறைமுகமாவோ தாவர உணவு ஆகாரம் தான் எல்லாத்துக்கும் போய் சேர்றது. அத்தோட எதுவும் கிடையாது. நீங்கள் பாருங்க, நீங்கள் புலியோ சிங்கம் மாம்சம் சாப்பிட்ற அத்தனை உயிரினங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க என்ன ஆகாரம் சாப்பிட்றது? அது தாவரம் சாப்பிட்ற உயிரினங்கள் தான் ஆகாரமாக சாப்பிட்றது. ஒரு ஆட்டையோ, ஒரு மானையோ, ஒரு பசுவையோ, ஒரு 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 நாயோ, ஏதாவது மொத்தத்தில் எந்த மாம்சத்தை அது சாப்பிட்டாலும் அது தாவரங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான், சாப்பிட்ற உணவுகள் தான் உயிரினங்கள் தான் அது சாப்பிட்றது. ஆடு, மாடு, பசு, எருமை, மானு, யானை, ஜிராஃபி, குதிரை, பாருங்க, கழுதை, இதெல்லாம் கூட தாவரங்கள் சாப்பிட்றது. பாருங்க, இலை சாப்பிட்ற, இலையும் புள்ளியும் சாப்பிட்ற தாவர உணவு. ஸோ அந்த தாவரம் சாப்பிட்ற உயிரினங்கள் அந்த தாவரங்களை சாப்பிட்டு தங்களுடைய உடம்பை வளர்த்திக்கிறது. தாவரங்கள் அந்த ஆகாரத்தை நம்மளுக்கு உடம்பை வளர்ச்சி அடைகிறது. அங்கேருந்து நம்மளுக்கு சக்தியாக வருது, உடம்புல ஈக்கத்துக்கு, மூமெண்ட்டுக்கு. ஸோ தாவரம் சாப்பிட்ற உயிரினங்கள் தாவரங்களை சாப்பிட்டு தங்களுடைய உடம்பை வளர்த்திக்கிட்ட பிறகு, உடம்பு வளர்த்திங்கன்னா எலும்பு, மாம்சம் எல்லாமே இருக்கிறது, ரத்தம் எல்லாமே இருக்கும் ஃபுல்லாக. அந்த தாவரம் சாப்பிட்ற உயிரினங்களை அதோடைய மாம்சம் சாப்பிட்ற உயிரினங்கள் புலி, சிங்கம் சாப்பிட்றது. எப்படி சாப்பிட்றது? அதாவது புலி சிங்கத்துக்கு வர்ற அந்த உணவு தாவர உணவுலேருந்து தான் மறைமுகமாக வர்றது. பார்த்தீங்களா? ஆனால் அது புல்லு தின்னாது. மாம்சம் சாப்பிட்ற உயிரினங்கள் புல்லு சாப்பிடாது.
புழு சாப்பிட்ற உயிரினங்கள் மாம்சம் சாப்பிடாது. பாருங்க எப்படி நீர்த்தி எப்படி எப்படி ஃபுட் செயின் எப்படி வருதுன்னு பாருங்க. அதுக்கு அந்த மாதிரி தான் படைப்பு ஏற்பட்டிருக்கு. மாம்சம் சாப்பிட்றதும் படைப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம நம்ம உலகத்துல இந்த படைப்புல அத்தனை உயிரினங்களுடைய எண்ணிக்கையை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி படைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தாவர உணவு தான் மூலமான உணவு. பார்த்தீங்களா? ஆனால் மனுஷன்கிட்ட வரும்போது அவன் என்ன பண்ணுறான்? ஸோ புலிக்கு மாம்சம்ன்றது யுக்தாகாரம், சரியான உணவு. ஒரு ஆட்டுக்கு மாட்டுக்கு ஒரு மானுக்கு யுக்தாகாரம் தாவர உணவு. ஆனால் மனுஷக்கிட்ட வரும்போது மனுஷன் எல்லாத்துக்கும் புத்தி அதிகம் அவனுக்கு. மனுஷக்கிட்ட வரும்போது அவனுக்கும் சரியான உணவு யுக்தாகாரம்னா தாவர உணவு தாங்க. எப்படி அதை அடித்து சொல்கிறோம் நம்ம அப்படின்னாக்க, மனிதனுடைய படைப்பு பாருங்க, உடல் அமைப்பு கூட அந்த மாதிரி தான் இருக்கு. ஆகாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. பல்லுலேருந்து பெருக்குள்ள வரலையும் எந்த அமைப்பை நீங்க பார்த்தாலும் தாவர உணவை ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. பாருங்க, நம்ம பல்லு பாருங்க எப்படி இருக்கு, மனிதனுடைய பல் எப்படி இருக்கு, சரியான வரிசையில் இருக்கு பாருங்க இல்லையா? தாவர உணவு சாப்பிட்ற அத்தனை உயிரினங்களுடைய பல் எப்படி இருக்கு, இதே மாதிரி மனித படிப்பு பல் எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. நம்ம பல்லு அமைப்புல தான் பல்லு வச்சு தான் நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம், பல்லோட மென்று சாப்பிட்றோம். அந்த மாதிரி தான் தாவர உணவு எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம பல்லெல்லாம் இருக்கு. ஆனா மனுஷன் என்ன பண்றான்? தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பெருமையும் காட்டிக்கிறதுக்கு இல்லை ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அதை சாப்பிட்டாக்க, மாம்சம் சாப்பிட்டாக்க நம்மளுக்கு நிறைய சக்தி வரும், விட்டமின்ஸ் புரோட்டீன்ஸ் அதிகம், அது வரும் இது வரும் అంటే அவன் நினச்சி இன்னொரு உயிரினங்களை சாவடிக்கிறான். சாவடிச்சு அவன் மாம்சம் சாப்பிட்றான். ஆனால் மாம்சம் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பு நம்முடைய உடம்புல கிடையாதுங்க. நீங்கள் உண்மையில மாம்சம் சாப்பிட்ணுன்னாக்க எப்படி சாப்பிட்ணும்? ஒரு புலி பச்சையாக மாம்சம் சாப்பிட்றதுலையே அந்த மாதிரி சாப்பிட்ணுங்க, வேட்டையாடி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னொரு உயிரினத்தை வளர்த்து அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு கண்ணாமண்ணா போட்டு இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அதுலேருந்து வர்ற வியாதி வேறு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டு அந்த மாம்சம் நம்ம சாப்பிட்றோம் கட்டி போட்டு. பாவம் வாயில்லாத ஜீவன், எதுவுமே பண்ண முடியல, அதை கட்டி போட்டு நம்ம சாவடித்து அந்த மாம்சம் சாப்பிட்றோம். மாஸ்டர்ஸ் எப்படி சாப்பிட்றீங்க? அந்த மாம்சத்தை நம்ம குக் பண்ணி, எந்த உயிரினமாவது எந்த எந்த சாப்பாடாவது குக் பண்ணி சாப்பிட்றதா, சமைச்சு சாப்பிட்றதா? பாருங்க, தாவரம் சாப்பிட்றது கூட சமைச்சு சாப்பிட்றது கிடையாது. மனிதனுடைய உடல் கூட சமைக்க சாப்பிட்றதா சரியான சாப்பாடா திரும்ப உங்களுக்கு. பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமைக்கிறதுனால பழங்கள் அப்புறம் காய்கறிகள் இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. எல்லாமே சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சமைச்சு சாப்பிட்றது நாக்கு ருசிக்காக அவர் ஸ்லோவாக கண்டுபிடிச்சாங்க எல்லாத்தையும். ஸோ ஆக மொத்தத்தில் மனுஷன் சம்மந்தம் இல்லாத ஆகாரத்தை, யுக்தாகாரம் கிடையாது, மாம்சத்தை சாப்பிட்றான். என்னென்னமோ வருதுன்ட்டு பாருங்க என்ன ஆகுது. மாம்சம் சாப்பிட்ற உயிரினம் மாம்சம் சாப்பிட தகுந்த மாதிரி அவருடைய பல்லு இருக்கு பாருங்க, அதுக்கு தந்தங்கள், பெரிய பெரிய தந்தங்கள் இருக்கு. எப்படி சாப்பிட்றது? தான் வேட்டையாடி ஒரு உயிரினத்தை தாவரம் சாப்பிட்ற உயிரினத்தை சாவடிச்சு அவருடைய மாம்சத்தை பச்சையா அப்படி கீறி, நகை அந்த மாதிரி தான் இருக்கும், பல்லு தந்தங்கள் கோத அப்படி தான் இருக்கும், அது அப்படியே கீறி அப்படி சப்பி உள்ள சாப்பிட்றதுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? குக் பண்ணி 32 பல்லோட. ஏன் 32 பல்லு இருக்கு? 32 பல்லு இருக்கு காரணம்னாக்கா 32 நம்ம அந்த சாப்பாடை கிரைண்ட் பண்ணணும் உள்ள, அதுக்காக 32 பல்லு இருக்கு, கிரைண்ட் பண்ணி நம்ம சாப்பிடணும். ஆனால் மாம்சம் சாப்பிட்ற உயிரினம் எப்படி சாப்பிட்றது? அப்படியே கிழிச்சு எடுத்து, பச்சை மாம்சத்தை கிழிச்சு எடுத்து
டப்புன்னு வாயில் வச்சுக்கிட்டு அது முன்ன அது 32 தானங்கள் கிடையாது, அதுக்கு 32 பல் இல்லை, டப்புன்னு உள்ள முடிக்கணும். அந்த மாதிரி தான் மாம்சம் சாப்பிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது மாம்சத்தை ஜீரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ரசாயனங்கள் அது ஜீரணாசயத்தில் உற்பத்தி ஆகுது. ஆனால் மனுஷனுக்கு அது மாதிரி கிடையாது. மனுஷனுடைய ஜீரணாசயத்தில் தாவர உணவு ஜீரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ரசாயனங்கள் உற்பத்தி ஆகுது. அந்த ரசாயன உற்பத்தி ஆனாதான் அது சரியாக ஜீரணமாகும். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஜீரணாசயத்தில் ஜீரணமான பிறகு சிறுகுடல் வழியா அந்த ஆகாரம் பயணம் செய்து சிறுகுடலுக்கு அந்த பக்கம் ரத்தம் மாறிடுறது. சிறுகுடலேருந்து இன்னும் பயணம் செய்து பெருக்குடல் வழி போய் அது மலமாக மாறிட்டு வெளியே போயிடுறது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நடக்கிறது மாஸ்டர்ஸ். இப்போ என்ன நடக்கிறதுனாக்க, நம்ம ஒரு மாம்சத்தை யுக்தாகாரம் கிடையாது. நீங்கள் மாம்சத்தை சாப்பிட்டீங்கன்னா முதல்ல பச்சை சம்மான்னு சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடல. ஒரு உயிரினத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க, அது வேறு பாவம். பார்த்தீங்களா? அந்த பாவத்தை மூட்டை கட்டிக்கிறீங்க. அந்த மாம்சத்தை நம்ம சாப்பிடும்போது அந்த மாம்சம் நம்ம ஜீரணாசயத்துக்கு போனப்போ ஜீரணாசயத்தில் நம்மளுக்கு தேவை இருக்கிற அந்த ரசாயனங்கள் உற்பத்தி ஆகலை. ஸோ நம்ம பச்சை மாம்சம் சாப்பிட முடியாதனால மசாலா போட்டு அதை குக் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி கண்ணான் போட்டு வாய்க்கு ருசியாக இருக்கணுன்ட்டு அதை ஹீட் பண்ணி வாயில் போட்டு மெனு சாப்பிட்றீங்க. மெனு சாப்பிட்டாவே அந்த கிரைண்ட் பண்ணி சாப்பிட்டாக்க அந்த மாம்சத்துடைய சக்தி சரியாக வராது. ரைட்டு, மொத்தத்தில் சாப்பிட்டீங்க, உள்ளே போயிடுச்சு, ரசாயனங்கள் உற்பத்தி ஆகலை, சரியாக ஆகாரம் ஜீரணமாலை. மாஸ்டர், சரியான ஆகாரம் ஜீரணமாலை என்ன தெரியுமா ஆகும்? ஒரு மாம்சத்தை நம்ம சாப்பிட்டோம், நான்வெஜ் நம்ம ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாக்க அந்த சிறுகுடல் வழியாக போகணும் கடைசியில் ரத்தம் மாறத்துக்கு. இப்போ என்ன ஆகுனாக்க, மாம்சம் சாப்பிட்ற உயிரினத்தை ஒரு புலி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புலியோட சிறுகுடல் ஒரு 10 அடி இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு மனுஷனுடைய சிறுகுடல் அதுக்கு 10 பங்கு 100 அடி இருக்குங்க. பார்த்தீங்களா? ஸோ 100 மாம்சம் சாப்பிட்ற உயிரினம், அது சாப்பிட்ட மாம்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஜீரணாசயங்கள் இருக்கிற ரசாயனங்கள் உற்பத்தி ஆகி ஒரு 10 அடி சிறுகுடலையே போயிட்டு ரத்தமாக மாறிட்டு உடனே வெளியே போயிடுறது. டக்கு டக்குன்னு சீக்கிரம் போயிடுறது. அது ஃப்ரெஷ்ஷாக மாம்சம் சாப்பிட்றது. அது நினைவு வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மாம்சத்தை வாங்கி எப்பயோ செத்துட்ருக்கோம், நம்ம மாம்சத்தை வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வச்சு இது வச்சு அழிய ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு உயிரினம் செத்துதுன்னா என்ன ஆகுங்க, அது அழிய ஆரம்பிக்கும் இல்லையா? அழிய ஆரம்பிச்சுக்க அந்த அழிஞ்சு போன டீகம்போஸ்ட், அழிஞ்சு போன அந்த மாம்சத்தை நம்ம குக் பண்ணி உடனே எடுத்துடுறோமா இல்லையே? செத்து போன பிறகு சில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அழிய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் தப்பிக்கிறோம். இது மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா? இல்லை அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க மறுநாள். எப்போ சாப்பிட்டா நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அழிய ஆரம்பிக்கிறது. அந்த அழிய போன அந்த ஃபுட்டை நம்ம வாயில் வச்சுட்டு மெனந்து ருசிக்காக கண்ண மசாலா ஆரம்பிட்டு நம்ம உள்ளே போட்டு ஜீரணாசயத்தில் ரசாயன உற்பத்தியால் அப்படியே நம்ம அந்த ஃபுட்டை சரியாக ஜீரணமாக அந்த உணவை நம்ம சிறுகுடலுக்கு அனுப்புகிறோம். சிறுகுடல உடைய நீளம் மாம்சம் சாப்பிட்ற உயிரினங்களோட 10 பங்கு அதிகம். அது 10 அடினாக்க நம்மளுக்கு 100 அடி. அப்போ 100 அடி தூரத்துக்கு அழிஞ்சு போன ஃபுட்டு, ஜீரணமாகாத ஃபுட்டு 100 அடி தூரத்துக்கு சிறுகுடல பயணம் செய்கிறது. இன்னும் அழிஞ்சு போயிட்டே இருக்கு. மாஸ்டர்ஸ் ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்து பிரகாரம் நான்வெஜ் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாக்க, மாம்சத்தை நம்ம சாப்பிட்டாக்க அது ஜீரணமாகறதுக்கு 7 நாள் ஆகுமாங்க. நம்ம தாவரம் சாப்பிட்டாக்க அது ஜீரணமாகறதுக்கு அதிகபட்சம் 4 மணி நேரம். நான்வெஜ் ஃபுட் நம்ம சாப்பிட்டாக்க அது ஜீரணமாகறதுக்கு 7 நாள். ஏற்கனவே செத்து போயிடுச்சு, அது அழிய ஆரம்பிச்சது. 7 நாள் நம்ம குடல் இருந்தாக்க என்ன ஆகுங்க? வியாதி தான் வரும் இல்லையா? அழிய ஆரம்பிக்கும். அந்த ஃபுட்லேருந்து வர்ற அதை நம்ம ரத்தமாக மாறிட்டு நம்ம போனோம்னாக்கா அது என்ன ஆகும்? கடைசியில் அது வியாதி ரூபத்தில் வரும். பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவையா? இது யுக்தாகாரமா? கிடையாது. பார்த்தீங்களா? நம்ம அமைப்பே அது மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுக்கு சரியான ஆகாரம் தாவர உணவு தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய உடல் அமைப்பு
அந்த மாதிரி இருக்கு. நம்ம பல்லேருந்து ஜீர்ணாசயத்தில் இருக்கிற ரசாயனங்கள் உற்பத்தி ஆறுலேருந்து சிறுகுடல் லெங்க்லேருந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்லோவா நம்ம சிறுகுடல்லேருந்து ஆகாரம் ஜீரணமாய் ரத்தமாக மாறும். தாவர உணவு அழியறது கிடையாது, அது அப்படியே ஸ்லோவா அது மாதிரி தான் 4 மணி நேரத்தை ஆயிடும். ஆனால் மாம்சம் நம்ம சாப்பிட்டோம்னாக்க அந்த ரசாயனங்களை உற்பத்தி ஜீரணமாகல. தாவரம் ஜீரணமாக தகுந்த மாதிரி ரசாயனங்கள் நம்ம ஜீரணாசத்தில் இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ மாஸ்டர், மனிதன் எல்லாரோட புத்தி உள்ளவன், அவன் சீனியர், அவன் ஒரு அண்ணனாட்டம் எல்லா உயிரினங்களும். ஏன்னா எல்லா உயிரினங்களும் படைச்ச பிறகு அந்த புத்தியோட மனிதனை படைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு அப்போ எல்லாரும் சீனியர் தான். நம்ம எல்லாரோட மூத்தவன் தான். நம்ம மூத்தவன் என்ன? புத்தி விஷயத்தில், எல்லா விஷயத்துல நம்ம மொத்த 86 உயிரினங்களும் நம்ம மூத்தவங்க புத்தி விஷயத்தில். அதனால நம்ம நம்ம உடல் அமைப்பே தாவரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி புத்தி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மாம்சம் சாப்பிட்டோம், அது யுக்தாகாரம் கிடையாது. அதான் சொல்லிருக்காரு முதல்ல கிருஷ்ணர், யுக்தாகாரம். ஏற்கனவே நம்ம ஹிம்சை பண்றோம் ஒரு உயிரினத்தை. மாஸ்டர்ஸ், ஹிம்சை பண்ணால் சாப்பிட முடியாது இல்லையா? நம்ம ஏற்கனவே இந்த கர்மா பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்க ஹிம்சை பண்ணீங்க, அது பாவம். அது ஒன்று மனக்கால் ரூபத்தில், இல்லை உடல்கால் ரூபத்தில் நம்ம அனுபவிச்சு ஆகணும். உடல்கால் ரூபத்தில்னாக்கா வியாதி, மனக்கால் ரூபத்தில்னாக்கா மன அமைதி இல்லாத போய்டுறோம், மன நிம்மதி இல்லாத போய்டுறோம். பார்த்தீங்களா? நம்ம அந்த உயிரினத்தை சாவடிக்கும் போது பாவம், அது கை கட்டி காலை கட்டி சாவடிச்சிடுறீங்க. அப்போ என்ன பண்ணுங்க? அது நம்ம நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுச்சுனாக்கா நம்ம சும்மா இருப்போமா? திருப்பி அவனுக்கு பாதிப்பு கொடுப்போம், இல்லை திட்டுவோம், இல்லாட்டி அவனையும் ஹிம்சப்படுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான மறுச்செயல் பண்ண முடியாத ஒரு உயிரினத்தை நம்ம சாவடிச்சு நம்ம சாப்பிட்டுடுறோம். அப்போ அது என்ன பண்ணும்? அது செபிக்கும், ஐயோ நான் என்னதான் பண்ணேன், நான் என்ன பண்ணேன், எந்த பாவம் பண்ணேன், எதுவுமே பண்ணலையே, என்ன இந்த மாதிரி போட்டு சாவடிச்சிடுறாங்க அப்படின்ட்டு அது ஒன்றுமே பண்ண முடியாத நம்மளை செபிக்கும். அந்த சாப்பாடு என்ன ஆகும்? எல்லா உயிரினங்களும் இருக்கிறது ஆன்மா தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம, இல்லையா? மூலமான விஷயம் தான். ஸோ இன்னொரு ஆன்மா செவிக்கிறதுனாக்க அது என்ன ஆகும்? அது ஒரு கர்மா தானே. அந்த கர்மா நம்ம தான் அனுபவிக்கணும். அந்த சாபத்தினால நம்மளுக்கு ஏதோ ஒரு மனக்கவலையோ இல்லை ரோகங்களோ வர ஆரம்பிச்சிடும், மனோ ரீதியோ உடல் ரீதியோ. நம்ம என்ன கெட்ட கர்மன்னு என்ன? சிந்தனையால், சொல்லால், செயலால் இன்னொரு வீடுக்கு நம்ம ஹிம்சை பண்ணுறது தான் கெட்ட கர்மா. பண்ணியிருக்கோமே, அது என்ன பண்ணியிருக்கோமோ அதே மூலமாக நம்ம அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா? இலையை தின்ற ஆடுகள் மலை ஏறுறது, ஆனால் ஆட்டை தின்ற மனிதன் கட்டில் மேலே ஏறுறான். பாருங்க, இதான் நடக்கிறது. கட்டில் மேலே ஏறுறதுன்னு என்ன? வியாதி. எப்போ நம்ம கட்டில் மேலே படுத்துப்போம்? வியாதி தான். ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறப்ப வியாதி தானே. இலைகள் தின்ற ஆடு மலை ஏறுறது பாருங்க, ஆனால் ஆட்டை தின்ற மனிதன் கட்டில் மேலே ஏறுறான். நம்ம முடிவு பண்ணிக்கணுங்க. பார்த்தீங்களா? எல்லா உயிரினுக்கும் ஆன்மா இருக்கு. ஆனால் நீங்கள் ஆன்மீகமாக மாஸ்டர்ஸ், எல்லா பாவத்தோட பெரிய பாவம் தெரியுமா? இன்னொரு உயிரினத்தை ஆன்மீக வளர்ச்சியை திறக்கிறது. அதுதான் பெரிய பெரிய பாவம். பார்த்தீங்களா? ஒரு உயிரினத்தை சாவச்சிட்டிங்க, ஓகே பரவாயில்ல, இன்னொரு பிறவை எடுக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எதுக்கு அந்த பிறவை எடுக்கிறது? ஏதோ ஒரு அனுபவத்துக்காக எடுக்கிறது. எல்லா உயிரினும் அப்படி தானே. ஓகே, ஆனால் அந்த அனுபவத்தை முழுசாக பெறாத அந்த உயிரினத்தை நம்ம சாவச்சிட்டோம். அப்போ என்னாச்சு? அதோடைய ஆன்மீக வளர்ச்சி நீங்கள் சாவடிச்சிங்க. அதுதாங்க பயங்கரமான பாவம். எல்லா பாவங்களோட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இன்னொரு உயிரினத்தை ஆன்மீக வளர்ச்சி சாவடிக்கிறதுக்கு உங்களுடைய வளர்ச்சியை யாராவது தடுக்கினாக்கா நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஆனால் இன்னொரு உயிரினத்தை நம்ம அப்பா ஆக்கிட்டு கை காலை கட்டி போட்டு அதை நம்ம சாவடிச்சிடுறோம். ஆன்மீக வளர்ச்சியை சாவடிக்கிறது தான் பயங்கரமான பாவம். அது தப்பக்க முடியாது. வர வியாதியெல்லாம் வேற வருது, அது இல்லாத ஆன்மீக வளர்ச்சியை நீங்கள் தடுக்கிறீங்க. அதுதான் உண்மையான பாவம். இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம
இந்த இந்த ஏன் இந்த மாதிரி நம்ம இன்னொரு உயிரினத்தை நம்ம மாதம் சாப்பிடக்கூடாது, ஏன் யுக்தமான ஆகாரம் கிடையாது அப்படின்னாக்கா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி அது எந்த விதமான வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்கா ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சால் தெரியும். நம்ம எந்த உயிரினத்தை நம்ம சாவடிக்கிறதுனாலும் தப்பிக்க பார்ப்போம். அது தப்பிக்க பார்க்கறதுக்கு என்ன, அது உள்ளே இருக்க சக்தி எல்லாத்தையும் அது பயன்படுத்தும். முழு சக்தியை பயன்படுத்தி எப்படியா தப்பிக்கணும்ட்டு அது போராடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை காலை கட்டி நம்ம சாவடிச்சிடுறோம் இல்லையா. ஆனால் எப்போ அது சக்தியை பயன்படுத்தி போராடுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ அப்போ அது உள்ளே இருக்கிற அந்த கிரந்திகள், அதாவது சுரப்பிகள், அதுலேருந்து சில சிராவங்கள் வெளில வருங்க. முக்கியமாக சொல்ல போனாக்க நம்மளுக்கு நிறைய சக்கரங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஒன்று மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தா, ஆக்ஞா, சாஸ்திராரம். இந்த மாதிரி சக்கரங்கள் இருக்குது சூக்ஷ்ம உடலில். எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. ஒரு உயிரினம் வந்துச்சுன்னா அத்தனைக்கும் இருக்குது அந்த சக்கரங்கள் இருக்குது சூக்ஷ்ம உடலில், மனோமய கோஷத்தில் இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயம். ஸோ முக்கியமாக இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மூலாதாரம் நம்ம குதஸ்தானம், நம்ம உட்காடுறோம் இல்லையா, அதுதான் சுவாதிஷ்டானம் பண்ணுறது. நம்முடைய மர்மஸ்தானம், அங்கே உற்பத்தி ஆகிறது, நம்ம சாதாரண உற்பத்தி ஆகிறது. மணிப்பூரக்கம் பண்ணுறது நம்ம தொப்பல், ஜீர்ணாசயம் இருக்கிறது. அநாகதம் பண்ணுறது நம்ம இதயம். விசுத்தான்றது நம்முடைய கண்டம், அதாவது நம்முடைய 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 இந்த 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 கண்டஸ்தானம். ஆக்யா சக்கரம்ன்றது நம்ம பருவ மத்தியத்தில். சாஸ்திரம்ன்றது மூச்சந்தில். ஓகே. ஸோ அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இணைந்து ஒவ்வொரு சுரப்பு இருக்கும், கிளாண்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த சக்கரம் ஒழுங்காக இருந்தாலும் இந்த கிளாண்டு ஒழுங்காக வேலை செய்யும். அதில் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஒரு சிறப்பு இருக்குது. அதுலேருந்து எட்ரினல் என்ற ரசாயனம் உற்பத்தி ஆகும். அந்த ரசாயன வேலை என்ன தெரியுமா, ஒன்று நிறைய அதிக சக்தி கொடுக்கும். உடனே ஏதாவது நம்மளுக்கு ஆபத்து வந்துச்சுனாக்க நம்ம தப்பிக்கிறதுக்கு உடனே சக்தி ஒன்றும் இல்லையா, நிறைய சக்தி தான் ஆபத்துன்னு தப்பிக்க முடியும். அந்த அட்ரினல்லேருந்து நிறைய ரசாயனங்கள் உற்பத்தி ஆகும். இப்போ நம்ம ஒரு உயிரினத்தை நம்ம சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது என்ன பண்ணுறது, அது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. அவள் தப்பிக்கிற முயற்சி பண்ணும்போது அதனுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கிற அட்ரினல் என்ற சிராவம் ரசாயனம் அந்த உடம்புல வந்து சேர்ந்துடுச்சு. ஆனால் அது நம்ம தப்பிக்காத நம்ம கை கட்டி காலை கட்டி சாவடிச்சிடும். அந்த ரசாயனம் என்னாச்சுங்க, அந்த ரசாயனம் அந்த உடம்புல ஓடிட்டே இருக்கு, அதை சாவடிச்சாச்சு. அந்த ரசாயனத்தோடு நம்ம சாப்பிட்றோம் பாருங்க. அந்த ரசாயனம் சாப்பிட்டாக்க அந்த ரசாயனோட சீக்கிரம் ஜீரணமாகாது. மாம்சம் என்னமோ ஒரு வாரத்தில் ஜீரணமாகும், ஆனால் அந்த ரசாயனம் ஓடிட்டே இருக்கும். அது வேலை பண்ணுறோம் இல்லையோ, என்ன வேலை அது பண்ணும், அதிகமாக சக்தியை வெளியேற்றும். அந்த அதிகமாக சக்தி வெளியேற்றதுனால ஒன்று நம்ம போராடவும் இல்லை ஓடிடுவோம். ஓடி போகிறதுக்கு கூட சக்தி தேவைங்க, போராடுறது கூட சக்தி தேவை இல்லையா. அவ்வளோ சீக்கிரமா ஓடுறா அப்படின்னு என்ன அர்த்தம், சக்தி இருந்தால் தானே ஓட முடியும், இல்லை ஓட முடியல போராடுவோம். இது ரெண்டுத்துக்கும் அந்த அட்ரினல்லேருந்து வர்ற ரசாயனங்கள் தான் உற்பத்தி ஆகிறது. இப்போ அர்ஜுன விஷாத யோகம் இங்கே இந்த பகவத்கீதை ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. என்னாச்சு, அர்ஜுனன் ரொம்ப ரொம்ப சக்தி உள்ளவன், எவ்வளவோ சக்தி உள்ளவன். ஆனால் போர்க்காலத்தில் வந்து நிற்கும் போது என்னாச்சு, தன்னுடைய உறவுகளை எல்லாரையும் பார்த்து ஐயோ அப்படின்னு அவன் கோலை ஆகிட்டான். ஐயோ இவங்களை சாவடிக்கிறான், அஜ்ஞானத்தோட இவங்கள சாவடிக்கிறேன்னா, ஐயோ நான் சாவடிக்க மாட்டேன், நான் போயிடுவேன். ரதத்தில் அந்த ஆயுதங்களை விட்டு ரதத்துலேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். பார்த்தீங்களா. அப்போ கிருஷ்ணர் நிறுத்தினார். என்னையா பண்ணுற நீ ஃபைட் பண்ணு, போர் பண்ணு அப்படின்ட்டு அவர் அட்ரினல்லேருந்து வந்த அந்த சுரப்பியை ஓடுற நிலைமையிலேருந்து போராட நிலைமைக்கு எடுத்து வந்திருக்கார். அதான் பண்ணுது அட்ரினல் வர சுரப்பியை சரி பண்ணுறது தான் ஸ்ரீகிருஷ்ணன் பண்ணது அர்ஜுன விஷாத யோகத்தில். அதே மாதிரி நம்ம இன்னொரு உயிரினத்தை சாவடித்த பிறகு அவருடைய அட்ரினல்லேருந்து வர்ற அந்த ரசாயனங்கள் ரொம்ப அதிகமாக சக்தி உள்ளது, அது நம்ம சாப்பிட்றோம், அது ஜீரணமாகாது. அப்போ என்ன பண்ணுவது, அந்த ஜீரணமாகாத ரசாயனம் நம்ம ரத்தத்தில் ஓயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன குணம், அது சக்தி கொடுக்கும். எப்போ அதிகமாக சக்தி கொடுக்கும், நம்மளுக்கு பிடிக்காத சில காரியங்கள் யார் பண்ணாலும், நம்மளுக்கு பிடிக்காத பேச்சு யார் பேசினாலும் உடனே நம்மளுக்கு கோபம் வந்துடும் இல்லையா.
கோவம் வந்துன்னா கோவத்தை காட்டுறது சக்தி தேவை. பாருங்கள் மாஸ்டர்ஸ், கோவம் வரும்போது சாதாரணத்தில் அதிகமாக சக்தி தேவை. அது எங்கேருந்து வரும்? நம்மளுடைய அட்ரினல்லேருந்து வர்ற அட்ரினல், நம்ம சுவாச சக்தியில் அட்ரினல்லேருந்து வரும் இந்த சக்தி. இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சு, அதுலேருந்து வராதையே நம்ம ரத்தத்தில் அட்ரினல் ஓயிட்டே இருக்கு. எந்த மாம்சம் சாப்பிட்ற உயிரினத்துடைய அந்த ரசாயனம் ஓயிட்டே இருக்கு. அதுவும் இல்லாத நம்மளுக்கு கோபம் வந்துச்சுனாக்கா நம்ம சுவாசத்துலேருந்து வர அட்ரினல்லேருந்து வர அந்த ரசாயனம் கூட வரும். ஸோ இந்த ரசாயனம் அந்த ரெண்டும் அதிகமாக சேர்த்து ரொம்ப அதிகமாக கோபம் வந்துடும். வேற சக்தி வெளில வரும் இல்லையா? அதனால பாருங்க, இந்த மாம்சம் சாப்பிட்ற உயிரினங்கள் நம்ம அடித்து சாப்பிட்டோம்னாக்க அதிக கோபக்காரன் ஆகிடுவோம். அதிக கோபம் வந்து என்ன ஆகும், நடக்கக்கூடிய காரியங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வாய்ப்பு வளைமா கணமன் திட்டுறதோ, இல்லை உடம்போட கர்மம் பண்ணி மனுஷனை சாவடிக்கிறதோ, இல்லை ஹிம்சை பண்ணுறதோ ஏதோ பண்ணிடுவோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கெடுதல் வருது பாருங்க. இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற வியாதி பத்தலை, நம்ம கர்மம் பண்ணுறத கர்மா அதுலலாம் இதை சாவடிச்சு, அது ஆன்மீக வளர்ச்சியை சாவடிச்சு அந்த பாவத்தையை வேற கட்டிக்கிட்டு, அப்போ அந்த அந்த தாவரம் சாப்பிட்ற உணவில் இருக்கிற அதுக்கு ஏதாவது வியாதி இருந்தால் அந்த வியாதியை நம்ம எடுத்துக்கிட்டு, மாதம் சாப்பிட்டா அந்த வியாதி கூட நம்மளுக்கு வரும் இல்லையா? அந்த தாவரம் சாப்பிட்ற உணவில் இருக்கிற அட்ரினலில் இருக்கிற அந்த ரசாயனங்கள் நம்மையும் எடுத்துக்கிட்டு நம்ம ரசாயனம் சேர்த்து கோவத்தை கட்டி, இதெல்லாம் தேவையாங்க? ஸோ மாஸ்டர்ஸ், மனிதனுக்கு யுக்தமான ஆகாரம் என்ன அப்படின்னாக்கா தாவர உணவு தான். அதுதான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது. அதான் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, யுக்த ஆகாரம். அதான் ஆரம்பிச்சிருக்காரு. பார்த்தீங்களா? தாவர உணவு தான் சரியான ஆகாரம். சரி, ஓகே, ரைட். தாவர உணவு சரியாக அப்படியே பயங்கரமாக வாரி கொட்டிக்கலாமா? எவ்வளோ உணவு சாப்பிடலாமா? திருப்பி அதுவும் சொல்லியிருக்காரு எப்படி சாப்பிடணும். யுக்தாகாரம்னாக்க தாவர உணவு நம்பர் 1. அப்படியே தாவர உணவு கண்ணாமண்ணா வயிறு ஃபுல்லாக கழுத்து வலியும் கொட்டிக்கலாமா? நோ, கிடையாது. மிதாகாரம், மிதமாக சாப்பிடணும். அதுவும் சொல்லியிருக்காரு அவர், மிதமான ஆகாரமாக சாப்பிடணும். இருக்கிறது கண்ணாமண்ணை சாப்பிட்ட பிரயோஜனம் கிடையாது. எவ்வளோ மிதமான ஆகாரம்? எப்படி சாப்பிட்றது? இவ்வளோ சாப்பிட்டா போதும்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு? மாஸ்டர்ஸ், நம்ம ஆகாரம் சாப்பிட்றோன்னாக்க பாதி வயிறு தான் நம்மளுக்கு கன பதார்த்தம் சாப்பிடணும். மிச்சம் இருக்கிற கால் வயிறு திரவ பதார்த்தம் சாப்பிடணும். மிச்சம் இருக்கிற கால் வயிறு வாயு பதார்த்தம் விட்டுறணும், காலியாக விட்டுறணும். அதாவது பாதி வயிறு தான் நம்ம கன பதார்த்தம். மிச்சம் இருக்கிற பாதி வயிறில் பாதி கால் பாகம் தண்ணீர், மிச்சம் இருக்கிற கால் பாகம் காற்று. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாதான் நம்மளுக்கு சரியான உணவு, சரியான அளவில் நம்ம சாப்பிட்றோம். இதுதான் மிதாகாரம். சைவ உணவு சாப்பிட சொல்கிறாங்க, தாவர உணவு சாப்பிட்றோம். கண்ணமண்ண கட்டு வாரி கொட்டிக்கூடாது. அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஜீரணமாகறதுக்கு சரியான சமயத்தையும் கொடுக்கல, சரியான இடம் கொடுக்கல. பார்த்தீங்களா? ஸோ மிதாகாரமாக சாப்பிடணும். எப்படி தெரியும் மிதாகாரம்ன்ட்டு? எப்படிங்க தெரியும் மிதாகாரம்ன்ட்டு? இதான் ஓகே, இந்த அளவுக்கு போதும்ப்பா, இனிமேல் தேவையில்லை அன்றது எப்படி நம்மளுக்கு தெரியும்? அந்த அளவு எப்படி தெரியும் நம்மளுக்கு? மாஸ்டர்ஸ், நம்மளுக்கு எல்லாம் நம்ம உடம்பு எல்லா விதமான அறிக்கைகள் நம்மளுக்கு கொடுக்குங்க. எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்குங்க. ஆனால் அதை நம்ம கவனிக்க மாட்டேன்றோம். எப்போ தெரியுமா அது குடிக்கும்? அது எப்போ கொடுக்கும் தெரியுமா? அது நம்ம சாப்பிடும்போது ஏப்பம் வரும். பார்த்தீங்களா? முதல்ல தாவர உணவு சாப்பிடணும், யுக்தாகாரம். எப்போ நம்மளுக்கு சாப்பிடும்போது ஏப்பம் வருதோ, ஏப்பம் வந்து அர்த்தம் என்ன? ஓகேப்பா, இனிமேல் 90% ஆயிடுச்சு, நீ நிறுத்து. ஏப்பம் வரும்போது நீங்கள் மோர் சாதத்துக்கு வரணும். கடைசியில் மோர் சாதம் சாப்பிட்றோம் நம்ம இல்லையா? அதுதான் நம்மளுக்கு அறிவுரை. அதான் கொடுக்குறது க்ளீனாக. முதல்ல வார்னிங் கொடுக்குறது, ப்ரிகாஷனராக முன்னெச்சரிக்கை கொடுக்குறது. இனிமேல் முடிஞ்சு போகிறப்போ 90% ஆயிடுச்சுப்பா, அப்போ மோர் சாதம் சாப்பிட்டு நம்ம நிறுத்திடணும். அப்போ கரெக்டாக பாதி வயிறு கன பதார்த்தத்தோட நிறைஞ்சிருக்கு, மிச்சம் கால்வாசி திரவ பதார்த்தம். மோர் சாதம் திரவம் தானே, சாம்பாரில் திரவம் தானே, ரசம் திரவம் தானே. ஸோ அந்த திரவ பதார்த்தம் கன பதார்த்தம் சேர்த்து முக்காவாசி வயிறு நிறைவேற்றி ஏப்பத்தோட அங்கே நிறுத்தினாக்க மிச்சம் கால்வாசி வயிறு நம்மளுக்கு அந்த காற்று
அது இருந்தால் தானே உள்ள ஆகாரம் பெல்ட்டி அடித்து பல்ட்டி அடித்து பள்ளி அடிச்சு ஏன்னு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரசாயனங்களோட. ஸோ அந்த மாதிரி நம்ம மிதாகாரமாக சாப்பிட்ணும். யுக்தாகாரம் சைவ உணவு, தாவர உணவு, அதுவும் கூட மிதாகாரமாக சாப்பிட்ணும். கண்ணமண்ணு சாப்பிடக்கூடாது, வயிறுக்கு கழுத்து வலியும் சாப்பிடக்கூடாது. பார்த்தீங்களா, கழுத்து வலியும் சாப்பிட்டு திடீர்னு யாராவது ஜிலேபியை 2 லட்டு வச்சு அனுப்பிச்சோங்கன்னா உடனே அதையும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். பிரயோஜனம் கிடையாது அந்த மாதிரி சாப்பிட்டாக்க. ஏன்னாக்கா கால்வாசி உங்களுக்கு எங்கே இருக்கு காற்று இருக்கிறது காயே இல்லையா? கழுத்து வலி சாப்பிட்டாக்கா எங்கே உள்ள பல்ட்டி அடிச்சு அது சமையல் ஆக முடியும், குக் பண்ண முடியும், ஜீரணமாக முடியும்? ஆகாது. அப்போ ஈனோ சாப்பிட்றது அஜீரணமாயிடுச்சு. இதுவா அது சரியான உணவு, சரியான யுக்தோகம் கிடையாது, யுக்த ஆகாரம் கிடையாது, சரியான வகையான ஆகாரம் கிடையாது. சரியான வகையான தவற உணவு தான், ஆனால் அளவோடு சாப்பிட்ணும், மிதாகாரம். பார்த்தீங்களா? சரி, ஓகே, மிதாகாரம் கூட சாப்பிட்டாக்க ஓகே. நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை சாப்பிட்றோம். அப்போ ஜீர்ணாசயத்துக்கு எப்போ நீங்கள் ஓய்வு கொடுக்குறீங்க? அதுவும் தேவையில்லை. ஜீர்ணாசயத்தில் நம்ம ஏதாவது அது ஒழுங்காக வேலை பண்ணால் தானே நம்மளுக்கு ரத்தமாக மாதிரி எல்லாம் வேலை பண்ணுறதுக்கு. அதுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுத்தா தான் நம்ம ரொம்ப சக்தி வச்சுட்டு வேலை பண்ண முடியும். ஓய்வே கொடுக்காதீங்க, 4 வேளை போட்டு சாப்பிட்டாக்க நைட்டில் 10 மணி 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டாக்க நீங்கள் தூங்குறோம். ஆனால் நீங்கள் உண்மையிலே தூங்குறீங்களா? நீங்கள் உண்மையிலே ஓய்வு கொடுக்கல. நீங்கள் தூங்குற அத்தனை மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் ஜீரணமாக சொன்னேன் இல்லையா? 4 மணி நேரத்துக்கு மாംസം சாப்பிட்டு லைட்டில் சிக்கன் மட்டன் சாப்பிட்டு நீங்கள் தூங்கி நினச்சோங்கன்னா அப்போ ஜீரணமாகறதுக்கே 7 மணி நேரம் ஆகும். 7 நாள் ஆகிடும். ஸோ அது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்குனீங்கனாக்க அப்போ எப்படி அது உள்ள ஜீரணாசம் வேலை பண்ணுறது? ஓய்வு எங்கே கிடைக்கிறது? இல்லையே. சரி, தாவர உணவு தான் கழுத்து வலியும் சாப்பிட்டீங்க, அது ஜீரணமாகறதுக்கு குறைஞ்சி 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் சொன்னாங்க. கழுத்து வலியும் சாப்பிட்டீங்க நீங்கள், மிதாகாரமாக சாப்பிட்டாக்க 4 மணி நேரம் ஜீரணமாகிடும். கழுத்து வலி சாப்பிட்டா என்ன ஆகும்? 8 மணி நேரம் ஆகும் ஜீரணமாகறதுக்கு. அவ்வளோ சாப்பிட்டாச்சு. அப்போ நீங்கள் தூங்குற திரும்ப 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க, நீங்கள் தூங்குறீங்க, காலங்காலத்தில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. அந்த 8 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்கள் தூக்கம் அத்தனையும் நீங்கள் ஓய்வு கொடுக்கலையா? ஜீர்ணாசயம் வேலை பண்ணிட்டே இருக்க. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ அதுக்கு ஓய்வு கொடுத்தாதான் இன்னும் நல்லபடியாக வேலை செய்யும். ரொம்ப அசதியாக இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உடம்புக்கு ஓய்வு கொடுக்குறீங்க இல்லையா? தூங்குறீங்க, தூங்கி எழுந்திரிச்ச பிறகு என்ன ஆகுது? ரொம்ப தெம்போடு நீங்கள் வேலை பண்ணுறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? எதுக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்குறீங்களோ அது வேலை பண்ணும் நல்லபடியா. ஆனால் நீங்கள் தூங்குறீங்க, ஆனால் ஜீர்ணாசயம் வேலை பண்ணுறது, ஆனால் ஓய்வு இங்கே இருக்குது இல்லையே. இப்போ மாடிப்படி ஏறணும்னு வச்சுங்களேன், 4 மாடிக்கு மேலே ஏறணும். 4 மாடி மேலே ஏறணுன்னாக்கா நீங்கள் படியேறி போகணுன்னாக்கா 2 மாடி ஏறினீங்க. 2 மாடி ஏறின பிறகு என்ன ஆகுது? மூச்சு வாங்குறது. அப்படியே மூச்சு வாங்குறதா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏதாவது சாப்பிடுவீங்களா? இல்லையே. உடனே நிற்பீங்க, 2ஆவது மாடி நிற்பீங்க, ஒரு 5 நிமிஷம் நிற்பீங்க. மூச்சு நார்மலாக வந்த பிறகு அப்புறம் திருப்பி மேலே ஏற ஆரம்பிங்க. என்ன பண்ணீங்க? நீங்கள் ஓய்வு எடுத்தீங்க. பார்த்தீங்களா? முழு உடலுக்கு ஓய்வு கொடுத்தீங்க. நார்மலாக சாசம் வர வரலையும் ஓய்வு கொடுத்தபடி சக்தி வந்திருக்கு. அப்போ தான் ஏறினீங்க. பார்த்தீங்களா? எதுக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணுமா சக்தி வருங்க, இன்னும் நல்லபடியாக வேலை செய்யும். தூக்கமாக அதுக்கு தான் வருது. சரிங்களா? ஸோ அப்போ ஜீர்ணாசத்துக்கு எப்போ ஓய்வு கொடுக்குறீங்க? 4 வேளை சாப்பிட்றீங்க, லேட்டாக சாப்பிட்றீங்க, காலையில் எழுச்சி பிறகு சாப்பிட்றீங்க. காலையில் சிற்றுண்டி, அப்புறம் மத்தியானத்தில் சாப்பாடு, லஞ்சு, நடுவில் ஏதாவது ஸ்நாக்ஸு, அப்புறம் லஞ்சுக்கு பிறகு திருப்பி சாயங்காலத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸு, அப்புறம் திருப்பி நைட்டில் 10 மணி 11 மணிக்கு ஸ்நாக்ஸு, சாப்பாடு, டின்னரு. எப்போ தான் ஓய்வு கொடுக்குறீங்க? உடனே தூங்கிடுறீங்க. அதனால் ஓய்வும் கொடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு நிராகாரம். முதல்ல யுக்தாகாரம்னாக்க சைவ உணவு, தாவர உணவு, மிதமாக சாப்பிடணும். மிதாகாரம் அதுக்கும் நம்ம உடலுக்கும் நம்ம ஜீர்ணாசத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். அதனால நிராகாரம் என்ன? அதுதான் நம்ம சாப்பிடாத இந்த உடலுக்கு நம்மளுடைய ஜீர்ணாசயத்துக்கு ஓய்வு கொடுக்கறது நிராகாரம். அந்த ஒரு பொழுது இருக்கிறது பாருங்க. 4 வேளை சாப்பிடாத ஒரு நாளைக்கு ஒரே வாட்டி சாப்பிட்றது. அப்போ என்ன ஆகும்? ஜீர்ணாசம் ஓய்வு எடுத்துக்கிறது. 4 வேளை சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டீங்க, மிச்சம் இருக்கிற 3 வேளை காலியாக வச்சுருக்கீங்களே, அப்போ எல்லாம் ஜீரணம் ஆகிடுவேன். அப்போ ஓய்வு எடுத்துக்குமே.
திருப்பி மறுநாள் வேலை பண்ண ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா? ஸோ நிராகாரம் இதுதான் ஒரு பொழுது இருக்கிறது. இந்த மாதிரி தான் சொல்லுவோம். வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இருக்கணும் சொன்னால் யாராவது ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம தான் 4 வேளை சாப்பிட்றோங்க. அதனால் அதுக்காக தான் நம்ம ஆளுங்க பக்தி மார்க்கத்தில் சில வற்புறுத்தல் வச்சு இந்த நிராகாரத்தை ஒரு பொழுது நம்மளுக்கு வச்சாங்க பக்தி மார்க்கத்தில். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு, அப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமைனாக்க ஆஞ்சநேயருக்கு, அப்புறம் வந்து புதன், வியாழக்கிழமைனாக்க சாய்பாபா, சனிக்கிழமைனாக்க வெங்கடேஷ் பெருமாள். இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுள் பேர் சொல்லி ஒவ்வொரு வாரத்தில் நீ ஒரு பொழுது இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காலையில் சாப்பிட மாட்டோம், நைட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிஃபன் சாப்பிடுவோம். பார்த்தீங்களா? ஃபுல்லாக நம்ம ஓய்வு கொடுக்குறோம். நைட்டில் சாப்பிட்ட டிஃபன்லேருந்து, அதாவது முன்னாடி நாள் சாப்பிட்ட டின்னர்லேருந்து அடுத்த நாள் டின்னர் சாப்பிட்ற வரையும் நம்ம ஓய்வு கொடுத்தாச்சு. 24 மணி நேரம் ஓய்வு கொடுத்துருக்கோம் பாருங்க ஜீர்ணாசத்துக்கு. அப்போ அட்டவசம் வேலை பண்ணணும் இல்லையா? அது மறுநாள் கூட ரொம்ப கம்மியான சின்ன உப்புமா ஏதாவது இல்லை 2 நாள் பழமாவது சாப்பிட்டு அந்த மாதிரி நம்ம ஓய்வு கொடுக்குறோம் ஜீர்ணாசத்துக்கு. சீக்கிரமாக ஜீரணமாயிடும். அது 1/2 மணி நேரம் ஜீரணமாயிடும். எந்த பழம் சாப்பிட்டாலும் பால் சாப்பிட்டாலும் 1/2 மணி நேரத்தில் ஜீரணமாயிடும் பாருங்க. அப்போ கூட நம்ம ஜீர்ணாசம் மேலே ரொம்ப சுமை வைக்கிறது கிடையாது. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இந்த மாதிரி நிராகாரம் வாரத்துக்கு ஒரு நாள், அப்போ ஜீர்ணாசம் இன்னும் அட்டாசம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ நிராகாரம். ஸோ நம்ம சாப்பிட்ற யுக்தாகாரம்னுக்க யுக்தமான ஆகாரம், சரியான ஆகாரம். என்னது? தாவர உணவு, சைவ உணவு, அதுவும் மிதமாக சாப்பிடணும், மிதாகாரம். அப்பப்போ ஓவியம் கொடுக்கணும், நிராகாரம். இதுதான் சரியான ஆகார முறை, யுக்தாகார முறை. பார்த்தீங்களா? நீங்கள் அதில் நீங்கள் கண்டோம்னா மாம்சம் நீங்கள் சாப்பிட்றீங்க மாஸ்டர்ஸ், நீங்கள் மாம்சம் சாப்பிட்றீங்கன்னாக்கா ஒரு ஊழெடுத்து சாவடிக்காத நீங்கள் சாப்பிட முடியாது. நீங்கள் ஒரு ஊழி சாவடிச்சு இப்போ சாப்பிட்டீங்க, சாவடிச்சா எங்கே போய் எங்கே வைப்பீங்க? நீங்கள் சாவடிச்ச ஊரெடுத்து நீங்கள் எடுத்து இப்போ ஸ்மசானத்தில் வைப்பீங்க. ஒன்று புதைக்கணும், இல்லாட்டி தகனம் பண்ணணும் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ஊழத்தை சாப்பிட்டு இந்த ஊழத்தை நீங்கள் சாவடித்து நீங்கள் வயிற்றில் போடுறீங்க. செத்து போனது எங்கே போகணும்? ஸ்மசானத்துக்கு போகணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாவடித்து வயிற்றுக்குள்ளே போடுறீங்க. அப்போ நம்ம வயிறு என்ன ஸ்மசானமா? யாரோட மாம்சத்தை சாப்பிட்றவங்களோ அவங்களாம் நடமாடும் ஸ்மசானங்கள். ரொம்ப அட்டாசமாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அழகாக வெளியே போகிற மாதிரி தெரிகிறாங்க. நடமாடும் ஸ்மசானங்கள் நம்மெல்லாம் மாம்சம் சாப்பிட்டாக்க. அது யுக்தமான ஆகாரம் கிடையாது. யார் புத்திக்கு அவங்க எடுத்துக்கணும், மனித புத்தி உள்ளவன். ஸோ மாஸ்டர்ஸ் முதல்ல அவர் சொன்னது யுக்தாகாரம். யுக்தாகாரம்னாக்க தாவர உணவு, சைவ உணவு. நம்ம நடமாடும் ஸ்மசானங்கள் மாறக்கூடாது. அது கூட மிதமாக சாப்பிடணும், மிதாகாரம். அது கூட நம்ம ஜீர்ணாசிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், நிராகாரம், வாரத்துக்கு ஒரு வாட்டி. அது இதுதான் யுக்தாகாரம். சரியான ஆகாரத்தோட இணைந்திருக்கிறது யுக்த யோகம். ஆகாரத்தோட இருக்கிற யுக்த யோகம். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ மிச்சம் இருக்கிற விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் இதோட நிறுத்துகிறேன்.